எபிரேயர் 12, ஹீப்ரூஸ் சாப்டர் 12, 11 17 வரை மறுபடியும் நாம் வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12, 11 through verse number 17. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஆமேன், ஆமென். இப்பொழுது கவனிங்கள், நான் கடந்த வாரம் சில வார்த்தைகளை பேசிக்கொண்டே போனேன். அன்றென்றும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சில காரியங்களை ஆழங்களை பிரித்து பேசுவார். ஆதலால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்வது எப்பொழுதுமே எதிர்காலத்திற்கு நல்லது. ஆமென். உங்களை நான் அப்படி சொல்லும் பொழுது நானே அதை செய்வது இல்லை, ஆனால் அப்படி செய்து நாம் பதித்து கொள்ளுவோம் என்றால் ஆவியில இருந்து புறப்படுகிற காரியங்கள் நம்மோடு நித்தியமாய் தங்கிவிடும். ஆமென். ஆதலால் கவனியுங்கள், இன்று நாம் ஆண்டவர் நம்மோடு சொன்ன ஒரு விஷயம், ஏசாவின் வாழ்க்கையில இருந்து 2 விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் 16 கோடிட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் 15 இப்படியாக ஆரம்பிப்பதற்கு முன்பாக 14, ஏனென்றால் நான் ஏன் இப்படி ரிவர்ஸ் என்று சொல்லப்படுகிற பின்பிலிருந்து முன்பாக சொல்லுகிறேன் என்றால், வசனம் ஒன்றை மாத்திரம் வேதத்திலிருந்து எடுத்து யாராவது வியாக்கியானம் செய்வார்கள் என்றால் கவனம், அது சரியான வியாக்கியானமாய் முடியாது. எத்தனை பேர் காது கேட்டது? ஏதாவது ஒன்றை மாத்திரம் வேதத்தில் எடுத்துட்டு இது எழுதி இருக்கிறது அதனால் அதை செய்யக்கூடாது அல்லது செய்யலாம் என்று யாராவது வியாக்கியானம் செய்வார்கள் என்றால் அது தவறில் முடியும். காரணம், வேதத்தை அறிய வேண்டும் என்றால் ஒரு வார்த்தையை படிக்கும் பொழுது அதற்கு முன்பும் பின்புமான வாக்கியங்களை நாம் படித்தே ஆராய வேண்டும். அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் இணைத்து எழுதியிருப்பது தான் வேதம். இதிலே அதிகாரங்களை ஏன் போட்டார்கள் என்றால், படிக்கிற நம்மை போன்ற சாதாரண மனுக்குலத்திற்கு அது எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அத்தியாயங்கள் போடப்பட்டது. ஆமென். There were no chapters in the Bible before. எல்லாமே இணைக்கப்பட்ட வார்த்தைகள். அப்படி என்றால் ஒன்றோடு ஒன்று இணைந்து வருகிற அர்த்தங்களோடு தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அப்படின்னா ஒரு வார்த்தை நாம் படிக்கும் பொழுது அதன் முன்னணியும் பின்னணியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? இணைந்தே படிக்க வேண்டும். இப்பொழுது கவனிங்கள், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் அப்படின்றால் தேவன் சமாதானக்காரனர். ஆமென். அவரே சமாதானத்தின் தேவன் என்றாலும் இன்று ஒரு வார்த்தை அவர் பரிசுத்தமாக்குகிற தேவன் என்பதின் அடிப்படையிலும் இணைக்கிறார். ஆமென். சமாதானத்தின் தேவன் நீதியின் தேவனாகவும் இருக்கிறார். அப்படி என்றால் சமாதானத்தை விரும்புகிறேன் என்பதற்காக எல்லாரோடும் எல்லா நிலைமையிலும் இணைந்து கொள்ள அவர் அனுமதிப்பது இல்லை. ஆமென். ஆதலால் தான் வருகிறது இந்த சுத்திகரிப்பு என்ற வார்த்தையின் அர்த்தமே என்று அவர் பேசும்பொழுது நாம் கவனிக்க போகிறோம். யாவரோடும் என்றால் எந்த ரட்சிக்கப்பட்ட நபரோ ரட்சிக்கப்படாதவரோ உலகத்தாரோ சபைக்கு உட்பட்டவரோ நாம் சமாதானமாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஆனாலும் ஒரு முக்கிய கண்டிஷன் அப்படி என்றால் ஒரு நிபந்தனை உண்டு. பரிசுத்தமுள்ளவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். ஆமென். ஏனென்றால் அதுதான் இணைப்பு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். அப்பொழுது கவனிங்கள், நாம் தேவனை சமாதானத்தின் தேவன் என்று சொல்லிவிட்டு தேவனோடு இணைப்பை கொடுக்க முடியாத உறவுகளை வைத்திருப்போம் என்றால் அர்த்தம் புரிந்து விட்டது உங்களுக்கு? தேவன் சமாதானத்தின் தேவன், ஆனால் சமாதானத்தை கொடுக்கிற தேவனோடையே நம்மை உறவுகள் இணைப்பது இல்லை என்றால் அந்த உறவுகள் பிரச்சனையாய் மாறும். ஏனென்றால் அது தேவனுக்கே பிரச்சனையாய் மாறி இருக்கிறது. இதைத்தான் நான் போன வாரம் பரிசுத்தாவின் நடத்தினபடி பல விதங்களில் தேவன் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். எழுதியிருக்கிறவர்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு நான் தொடர்ந்து செல்கிறேன். என்றால் சொன்னவர்கள் சிலர் தான் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள்.
அநேகர் பதிலை சொல்வது இல்லை வேத பாடக வகுப்பில். நன்றாய் கவனிங்கள், நீங்கள் படித்ததை சொல்லுகிற இடமாய் வேத பாடக வகுப்பு இருக்கிறது. ஏமே, சண்டே பிரசங்கத்தை கேட்டுவிட்டு சொல்லுகிறோம், ஆனால் மற்ற நேரம் நீங்கள் விடுதலையாக பேசலாம். ஏமே, அதில் தான் ஆங்கிலத்துக்கு போகிறவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், எழுதி வைத்து உள்ளபடியே பேச சிறு பிள்ளைகளிலிருந்து பயிற்சி பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் கூட்டத்தில் ஒரு ஆளாக வர்றது கம்ஃபர்டபுளாக நினச்சிங்கன்னா சில நேரம் வளருவதே முடியாமல் போய் கொண்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஆனால் சிறு கூட்டம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நன்றாய் கவனிக்கணும். நான் அதைத்தான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். எவ்வளோ பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் வளர்கிற கூட்டத்தில் இருக்க வேண்டும். அதற்குத்தான் உங்களை பேச சொல்லி நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஏனென்றால் நீங்கள் படித்தீர்களா இல்லை என்றால் சரியாக சொல்ல வருகிறதா இல்லை என்று நீங்கள் பேசினால்தான் தெரிய வரும். எத்தனை பேருக்கு அதாவது கேட்டது? அதனால் வெட்கப்படுகிறேன், பயப்படுகிறேன் என்ற வார்த்தையெல்லாம் மாற்றிக்கொண்டால் தான் நீங்கள் வளர முடியும். ஏனென்றால் தவறு செய்கிறவர்களை வெட்கப்பட்டதாய் நான் பார்க்க முடியவில்லை. பாவம் செய்கிறவர்கள் தலை குனிந்ததாய் சரித்திரமும் இல்லை. எத்தனை பேருக்கு அதுவும் கேட்டது காதிலே? உலகம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள் தலை குனியாதீங்க. பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்கிறவர்கள் வெட்கப்படாதீர்கள். ஏமே, அப்படித்தான் வளர வேண்டும். ஆண்டருக்குள்ளா வைராக்கியம் உள்ள பிள்ளைகளைத்தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு அதாவது புரிகிறது? நீதியின் மேல் பசிதாகம், அதாவது தகுதி இருந்த அல்ல, தேவனுடைய தகுதியை நம்பி இருப்பதே ஒரு தைரியம். அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் அவர் நம்பி இருக்கிறார். அதனால்தான் இன்றும் அவர் பேசும்பொழுது அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஒரு ஆளை நீங்கள் இருந்து விட்டால் பாக்கியவான்கள். என்னை பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவனானால் சமாதானத்தை கொடுக்கிறவர், எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க அழைத்தவர், ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் அழைத்தா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்படின்றால் கர்த்தரை தரிசிக்கிற நிலைமையில் இருக்கிறவர்கள் தான் சமாதானத்தையும் அறிந்து கொள்ளுகிறார்கள். இந்த சமாதானத்தை அறிந்து கொண்டவர்கள் தான் மற்றவர்களோடும் சமாதானமாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஏமே, சமாதானத்தோடு இருப்பது ஒரு அறிவு. ஹல்லேலூயா. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சமாதானத்தோடு இருப்பது ஒரு அறிவு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் a feeling, இட்ஸ் about having a knowledge. ஏமே, ஏதோ நான் சமாதானமாய் இருக்கிறதை போல் உணர்கிறேன் என்றெல்லாம் யாரும் சமாதானத்தை பற்றி பேச முடியாது. ஆமே, உங்களோட இருந்தா ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்ற வார்த்தையெல்லாம் நம்பிடாதீங்க. ஏன்னா எனக்கு நல்லா இல்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? சிலருக்கு சில கம்பெனி இஷ்டமா இருக்கும், நல்லா இருக்கிறத மாதிரி இருக்கும். ஆனால் அது கர்த்தர் விரும்புகிற கம்பெனி தானா? எந்த கம்பெனினா இப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நான் வேலை பார்க்குற கம்பெனியோ இல்லை. இதை நான் ஐக்கியத்தின் வார்த்தைக்காக பயன்படுத்தினேன். ஏமே, நன்றாக கவனிக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஏமேன், அவருடைய தயவு அங்கே இருக்கிறது. இதெல்லாம் சத்தியத்தில் வருகிற வார்த்தைகள். அப்படி என்றால் கர்த்தர் யார் மத்தியில் இருக்கிறார் என்பதை அறிவது அறிவு. அதுதான் பரிசுத்தரின் அறிவு. ஆமென். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகு. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றான். யோபு 28:28. ஏமே, அப்போது கர்த்தர் இதையெல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது நமக்கு வசனம் தான் அந்த அறிவாய் மாறுகிறது. ஆமே, பாருங்கள், நானாக ஃபீல் பண்ணுவது என்ற இங்கிலீஷை இணைத்து சொல்லுகிறேன். நானாக உணர்வது அல்ல சமாதானம். சமாதானம் என்பதே ஒரு அறிவு. அதனால்தான் கர்த்தர் இதை வைத்தே பிள்ளைகளை பற்றியும் பேசினார். ஏசாயா 54:13 எல்லாருக்கும் தெரிந்தது. உடனே நீங்கள் பார்க்கவும் வேண்டாம், எழுதவும் வேண்டாம், தெரிந்த வார்த்தை. எத்தனை பேருக்கு தெரியும்? சொன்னால்தான் புரியும். உன் பிள்ளைகள் எல்லாரும், அப்படி சொல்லுங்கள், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால். என்ன கவனிங்கள், உலகம் போதிக்கும். எப்படி போதிக்கும்? உலகத்தின் அறிவில் போதிக்கும். அப்படி பரலோகம் போதிக்கும் என்று பேசினால் பரமர் பேசும் பொழுதுதான் அது போதனை. உலகம் எப்படி போதிக்கும்? உலகத்தின் அறிவை போதிக்கும் என்று சொன்னேன். உலகத்தின் அறிவு எப்படி வந்தது நமக்கு? எத்தனை பேர் பதில் சொல்ல முடியும்? உலகத்தின் அறிவு நமக்கு எப்படி வந்தது? ஏதாவது பதில்? உலகத்தின் படிப்பு சரியான வார்த்தை. உலகத்திலே வளர்த்தெடுத்த நம்முடைய தாய் தகப்பன்மார், நண்பர்கள், பள்ளிக்கூடம், கல்லூரி, வேறே அதிபதி, உலகத்தின் அதிபதி பிசாசானவன் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் எத்தனையோ மீடியாவிலே இன்றும் சொல்லிக் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு அதாவது புரிந்து கொண்டு இருக்கிறது? நீங்கள் பிள்ளைகளை எதை வேண்டுமானாலும் பார் என்று தொலைக்காட்சிக்கு முன்பாக உட்கார வைத்தல் சரியானது அல்ல. என்னை கவனிங்கள், எதை வேண்டுமானாலும் பார்க்கட்டும், அமைதியாய் படிக்கிறார்கள் என்று மாத்திரம் நினையாதிருங்கள். பிசாசு எதையுமே அமைதியில் செய்கிறான் என்றால் நிச்சயமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் இது உலகம், இந்த உலகம் பிசாசின் உலகம். ஆமென் என்றாவது சொல்லுங்க. அது அப்படித்தான் ஆகட்டும்.
நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள்? உலகத்தில் இருந்தாலும், அப்படி என்றால் எந்த உலகத்தில் இருக்கிறோம்? நன்றாய் கவனிங்கள். சரீரத்தை வைத்து நான் உங்களிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. காரணம், சரீரத்தின் பதிலாக யார் வேண்டுமானாலும் பதில் கொடுக்கலாம். வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எனக்கும் தெரியும், நாம் சரீரத்திலே உலகத்தில் இருந்தாலும் பிறப்பின்படி உலகத்தார் அல்ல. ஆமே, எவ்வளவு வல்லமையான ஒரு வார்த்தை இது. சரீரத்தின்படி உலகத்தில் இருந்தாலும் பிறப்பின்படி என்று சொன்னேன். இது உங்களுக்கு புரியாது. இப்பொழுது சொன்னால் இயல்பாக இயற்கையாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறவர்களுக்கு புரியாது, ஆவியில் புரியும். எத்தனை பேர் கேட்டீர்கள்? சரீரத்தின்படி உலகத்தில் இருந்தாலும் பிறப்பின்படி உலகத்தார் அல்ல என்றால் என்ன அர்த்தம்? சரீரத்தில் தானையா உலகத்தில் நான் பிறந்தேன், அது இயற்கையின் பிறப்பு. ஆமே, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட பிறப்பு. ஆனால் ஆண்டவர் அப்படி பிறக்க வைக்கவில்லையாம், ஆவியில் பிறக்க வைத்தார். அதனால நிக்கோதேமுக்கு பதில் புரியவில்லை. அநேகரை போதிக்கிறவனாய் இருந்தாலும் இயற்கையின் அறிவில் அது புரியாது. அதனால் தான் இயேசு சொன்னார், நீ அநேகருக்கு உபாத்தியாயனாய் இருந்தாலும் நீயே இன்னும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாயே. ஏனென்றால் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது இயல்பு, இயற்கையான பிறப்பு. ஆனால் தேவனால் வருகிற பிறப்பு என்பது ஆவியில் வருகிற பிறப்பு. அதனால தான் நாம் சரீரத்தில் உலகத்தில் இருந்தாலும், இப்பொழுது நான் சொன்ன இந்த வார்த்தை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு புரிய வேண்டிய வார்த்தை. நாம் ஆவியிலே உலகத்தார் அல்ல. ஆமென். ஆவியிலே நாம் பரலோகத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பரலோகத்திற்கு போன பிறகு அல்ல, இங்கேயே பரலோகத்தின் பிள்ளைகளாய் ஜீவிக்கிறோம். அதனால்தான் நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அதனால்தான் அவர் இப்படியெல்லாம் தைரியமாய் பேச முடிகிறது. அவர் சொல்லுகிறார், என்னோடு சமாதானமாய் இருக்கிறவர்கள் சமாதானத்தை அனுபவிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, சமாதானம் என்றால் என்ன என்றும் அறிந்து கொண்டவர்கள். இந்த அறிவினால் தான் மற்றவர்களோடு பழகும் பொழுதும் சமாதானத்தை நாடுவார்கள், அதே சமயம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுவார்கள். ரெண்டு பேருக்கும் இப்போ இந்த கவனிங்க, இதுதான் இரண்டு நிலைமையிலும் வருகிற அறிவு. தேவனை அறிந்து கொண்டதினால் மற்றவர்களோடும் சமாதானமாய் இருக்க நாடுகிறார்கள், அதே சமயம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுகிறார். ஆமே, இல்லை என்றால் சமாதானத்திற்கு ஒரு இலக்கணம் இல்லை, விளக்கம் இல்லை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அதனால் எல்லாம் ஒரு ஃபீலிங்காக ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது ஒரு நீதிமானுக்கு. ஏமே, ஐ ஃபீல் லைக் பீயிங் வித் தட் பர்சன். திஸ் இஸ் நாட் அபவுட் த டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். எத்தனை பேருக்கு புரிகிறது? உங்களோட இருந்தால் நல்லா இருக்கு, இதெல்லாம் பேசாதீங்க. எங்க நல்லா இருக்குன்றது மிக முக்கியமான வார்த்தை. ஆமென். யாருக்கு, எத்தனை பேருக்கு கேட்டது காதுகள்? எங்கே நல்லா இருக்குங்க உங்களுக்கு? உட்கார சோஃபா நல்லா இருக்கா? வீடு பார்க்க நல்லா இருக்கா? குடிக்கிற பானங்கள் நல்லா இருக்கா? இல்லை என்றால் கொடுத்த விருந்து நாவுக்கு நல்லா? எத்தனை பேருக்கு புரிந்தது? உங்களோட இருந்தா நல்லா இருக்கு. ஒன்றாய் பார்க்கிற விஷயங்கள் நன்றாய் இருக்கிறதா? இல்லை என்றால் ஒன்றாக போகிற இடங்கள் நன்றாய் இருக்கிறதா? எத்தனை விதத்துல பதில் சொல்லலாம் இதையெல்லாம். உங்களோட இருந்தா நல்லா இருக்கு. அப்படின்னா சமாதானம் என்ற வார்த்தைக்கு அறிவு முக்கியம். Peace is knowledgeable. As I told you before, love is knowledgeable. Love is emotion primarily. எத்தனை பேருக்கு அது புரியும்? அன்புனாலே உணர்ச்சி தான், இல்லைன்னு சொல்லவில்லை தேவனும். ஆனால் அதை விடவும் முக்கியம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி என்றால் அன்புக்கு ஆதாரமாய் இருப்பவரை அறிகிற அறிவினால் வருவதே உண்மையான அன்பு. இல்லை என்றால் நான் அன்பை உணர்ச்சி நிலைமையில் செயல்படுத்துகிற ஆள் என்றால் அது உருமாறிவிடும். ஆனால் தேவனால் வருகிற அன்பு உருவை கொடுக்கும், உருப்படுத்தும். ஆமென். அதனால்தான் அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. இது ஒரு மனுஷனை நார்மலா சிந்திக்க வைக்கும். அபியூஸ் பண்ணாதே என்று சொல்லி முடிக்கிறேனே. ஏமே, தேவனால் வருகிற அன்பு ஒருவரையும் துஷ்பிரயோகப்படுத்தாது, மாறாக உருவாக்கும். இன்னும் சொல்ல போனால் கட்டும், அவர்களை காப்பாற்றும். தேவனுடைய அன்பு பராமரிக்கும். இதெல்லாவற்றையும் இப்போ நான் அறிவில் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த அறிவு அனுபவபூர்வமானது. ஏனென்றால் தேவன் ஒரு அறிவை கொடுக்க வரவில்லை, தேவன் அந்த அறிவை அனுபவமாக்க வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லி. ஓ, இதெல்லாம் வார்த்தை. ஏன் நான் வார்த்தை என்று தைரியமாய் சொல்லட்டும்? கட்டளை அறிவாக வந்ததே, பிரமாணங்கள் அறிவாக வந்ததே. உங்களுக்கு 10 கற்பனை தெரியாது? தெரிந்து கொண்டவர்கள் நன்றாயிருந்தார்களா இல்லை நாசமானார்கள்? அப்படி சொல்லுங்கள். 10 கற்பனைகளை தெரிந்து கொண்டதினாலே சுத்தம் வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் நான் அசுத்தமாய் இருக்கிறேன் என்பதை இன்னும் அறிந்து கொண்டேன். ஆனால் அறிவு கிடைத்ததினால் அனுபவம் ஆக முடியவில்லை. அதனால்தான் இயேசு வந்தார்.
கிருபையையும் சத்தியத்தையும் உடையவராய் நிறைந்தவராய் வந்ததற்கு காரணம், சத்தியத்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் எழுத வேண்டும் என்றால் கிருபை வேண்டும். ஆமென். அதனால்தான் அவரே அதை செய்து முடித்த பிறகு அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் அப்படியே மாற்றி விடுகிறார். அப்படின்னா இருதயத்தையே மாற்றி விடுகிறார். ஏதோ செய்யாதே என்று சொல்வதனால் ஒரு மனுஷன் உருப்படுவது இல்லை. மாறாக அந்த இருதயத்தையே மாற்றிவிடும் பொழுது, நல்ல இருதயமாக இருதயத்தையே மாற்றிவிடும் பொழுது ஒரு மனுஷனுக்குள் நல்லது உண்டாகி விடுகிறது. ஆமென் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளும்? அதுதாங்க நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்றால் என்ன அர்த்தம்? இன்று கிறிஸ்துவுக்குள் பழையதே இல்லை. அவர் கொடுத்த இருதயம் இன்று பரிசுத்த ஆவியினால் இயங்குகிற இருதயம், சத்தியத்திற்கு செவி கொடுக்கிற இருதயம், சத்தியத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிற இருதயம். ஆதலால் தான் ஒரு மனுஷன் மாறுகிறான். சிந்தனை புதிதாகிறது, மறுரூபமாகிறது என்றும் பயன்படுத்துகிறேன். அதுதான் சரியான வார்த்தை. ஆமென். இப்பொழுது பாருங்கள், அதனால தான் ஆண்டவர் இதையெல்லாம் தைரியமாய் பேசுகிறார். என்று ஒரு சமாதானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அவர் யோவான் 14 தானே அவர் சொன்னார், நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு. அப்படி என்றால் உலகம் கொடுக்கிற பிரகாரம் என்றதை ஏன் அவர் ஒப்பிட்டு பேசினார்? உலகத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கு தெரியும் உலகம் எப்படி சமாதானத்தை கொடுக்கும் என்று. அதனால் தான் சொல்லி காட்டினார். இன்று நாம் நன்றாய் அறிய வேண்டும், இயேசு கொடுக்கிற சமாதானம் ஏதோ ஃபீலிங் அல்ல, இட்ஸ் a reality. ஆமென். நான் அனுபவிக்கிற ஒரு காரியம். அதனால உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லும் பொழுதே சொல்லுகிறார், அப்பொழுது அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்போ போதிக்கப்பட்ட ஆளுக்கு தானே ஐயா சமாதானம். அப்போ அறிவோடு வருவதல்லவா சமாதானம். நாம் யார் என்றே நமக்கே தெரியாமல் நமக்குள்ள ஒரு சமாதானம் செயல்பட முடியாது. எத்தனை பேர் கேட்டீர்கள்? உங்களுடைய ஆழத்துவம் இது. அப்படின்ற உங்களுடைய ஐடென்டிட்டியை பற்றி வருகிற காரியங்கள். நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்குள் சமாதானத்தை அறிய முடியாது. இயேசுவை அறிந்தால் சமாதானம் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு உள்ள வந்தால் சமாதானம். இயேசு எனக்குள் வந்தார் என்றால் என்ன அர்த்தம்? சத்தியம் வந்துவிட ஆரம்பித்திருக்கிறது என்று அர்த்தம். சத்தியம் வர 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 சமாதானத்தில் நிலைத்திருக்கிறோம். ஆமென். இளைப்பாறுதல் தருவேன், சமாதானத்திற்குரிய வார்த்தை. அந்த இளைப்பாறுதலில் எப்படி நிலைத்திருப்பது என்பதையும் சொல்லி காட்டினவர் அவர்தான். இப்போது நீ என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள். ஆமென். அப்போதுதான் இளைப்பாறுதலில் நிலைத்திருக்க முடியும். ஆமென். கொடுக்கிறவரிடத்தில் வாங்கி விட்டு உலகத்திற்கு போக முடியாது. போனால் சமாதானம் சிதறும். அதனால்தான் உறவுகளும் பிரச்சனையாகிறது. எத்தனை பேர் கவனித்தீர்கள்? நான் சமாதானத்தோடு இருக்க விரும்புகிறேன், ஆனால் கர்த்தரோடு இருக்கிற சமாதானத்தையே அது தகர்க்கும் என்றால் உலகப்பூர்வமான இந்த உறவு பிரச்சனையாய் மாறிவிடுகிறது எனக்கு. இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு முக்கிய கேள்வியை கேட்டேன், ஞாபகத்துக்கு வருகிறது. எத்தனை பேருக்கு வந்தது? ஞாபகம் வராது. நிறைய காரியத்தை கேட்கும்பொழுது பின்பற்றுதல் அவசியமாகவில்லை. நான் கேட்டேன், எப்படி ஒரு உறவில் சமாதானம் இருக்கும் என்பதை அறிவீர்கள்? சொல்லுங்கள், ஏதாவது பதிலை சொல்லுங்கள். ஒரு உறவில் நான் இருப்பது சமாதானத்துக்கு உரியதா? நான் சொல்லுவது ஆவிக்குரிய காரியம். இப்பொழுது இவ்வளவும் பேசினேன், ஆவிக்குரிய வார்த்தை. கேட்டுக்கொண்டு தானே இருந்தீர்கள்? ஒரு உறவில் நான் இருப்பது சமாதானத்துக்கு உரியது தானா என்பதை எப்படி அறிவேன்? மனம் அமைதி. வேறு பதில்கள்? பிரச்சனை இல்லாம இருக்கணும். எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? இல்லம்மா சூப்பரா மெயின்டைன் பண்ணலாம். லேடிஸ்க்கு தெரியும் நிறைய விஷயம். தேவனோடு இணைக்கும் கட்டும். வேறு வார்த்தைகள் சரியாய் போய் கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் ஒரு முக்கிய குறிப்பு ஐயா சொன்னார், மனம் சமாதானமா இருக்கு. அதுதான் ஐயா சொன்னீங்க. மனம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலம் என்ன சொல்லுகிறது? மைண்ட். அப்படி என்றால் இருதயம், ஆவி. ஆவி என்றால் இருதயம். ஆங்கிலம் என்ன சொல்லுகிறது? ஹார்ட். இப்போ சில பேருக்கு அதில் பயங்கர குழப்பம். எந்த ஹார்ட் சிஸ்டர் சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஹார்ட் தான். அதான் இருமகளை. அங்கு பிறகு சொல்லலாம். Where there is love, there is space. Okay, good. வேறு ஏதாவது பதில்கள்? That relationship will take us closer to God. சந்தோஷமான காரியம். இதுதான் ஆழத்தில் நாம் இப்போது பார்த்து கொண்டிருந்தோம். தேவனோடு இருந்தால் வருவதுதான் சமாதானம் என்றால், சமாதானத்தின் தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் என்றால் அது ஒரு அறிவு. அவரை அறிந்ததினால் வந்த அனுபவம். கரெக்டாயா? ஒருவரோடு பழகிறோம், அவரோடு பழக பழக ஒரு சமாதானம் என்றால் அவரை அறிந்ததினால் வந்த சமாதானம்.
ஒரு ஆளோட பழகுகிறீர்கள், முக்கியமான கேள்வியோடு இணைக்கிறேன், அவரை உங்களுக்கு தெரியுமா? என்ன சிஸ்டர் கேள்வி? எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இதை லவ்வில் சில பேர் காட்டுவாங்க, பார்க்கணும். நீங்கள்லாம் லவ் பண்ணி இருந்தால் தானே தெரியுன்ற மாதிரி ஒரு பார்வை. சரியா? நிறைய பேருக்கு அப்படிலாம் பல விதமான பரிமாணங்கள், டிமென்ஷன்ஸ் உண்டு அனுபவங்களில். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ள ஒரே அனுபவம் தான் எல்லா பிள்ளைக்கும். அதனால் நம்ம இங்கே வரும்போது கான்ஃப்ளிக்டே இருக்காது. உலகத்தில் போனால் தான் நிறைய கான்ஃப்ளிக்ட். உனக்கு இருக்கு, எனக்கு இல்லை, எனக்கு இருக்குது, உனக்கு இல்லை. ஆனால் இங்கே வந்தால் எல்லாருக்கும் இருந்தே ஆகணும். இல்லைன்னா தான் நார்மல் இல்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இப்போ சொல்லுங்க. பீஸ் இஸ் ஆல்வேஸ் நாலேஜபிள். ஒரு ஆளோட பழகுறோன்னு சொல்கிறீங்களே, அந்த ஆள் எவ்வளோ தூரத்துக்கு தெரியும்? தட்ஸ் another question. இயேசுவோடு பழகுகிறேன் என்றால் எந்த அளவுக்கு அவரை தெரியும் அப்படின்ற கேள்வி. இயேசு 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 சொல்கிறதுனால இயேசுவை தெரியும்னு அர்த்தமே இல்லை. என்னங்கய்யா? அதான் அந்த செயல்படுத்துகிற இடத்துல தான் இப்போ ப்ராக்டிக்கல் கொஷின்ஸோட வந்து கொண்டு இருக்கிறேங்கய்யா. எப்படி அவரை தெரியும் நான் சொல்ல முடியும்? பழக பழக அவரோடு அவருடைய சமாதானத்தோடும் பழகுகிறேன். சரியா சொன்னாங்க அம்மா. அதை தான் எபிரேயர் 12 வாசித்தீர்கள். இதிலே பழகினவர்களுக்கு வாசித்தோம் அல்லவா? இப்போ வாங்க பாயிண்ட்டுக்கு. காணும் 2 வார்த்தை வருது. காணும். எங்க சிஸ்டர் காணும்? 11 காணும். தற்காலத்தில் அது துக்கமாய் காணும். காணும் என்றால் என்ன அர்த்தம்? தோன்றும். சரியே சொன்னீர்கள். காணும் என்றால் என்ன அர்த்தம்? தோன்றும். தோன்றுவதெல்லாம் நிஜமல்ல. காணல் நீர் போன்று என்று சொல்வார்கள். கரெக்டமா? இட்ஸ் லைக் எ மிராஷ். தூரத்தில் போகும்போது ஐயோ தண்ணி இருக்குன்னு வாங்க, ரோட்டில் கிட்ட போனால் தண்ணி இருக்காது. பாலைவனத்தில் அப்படிதான், நீரூற்று இருப்பது போல் தோன்றும், அப்படியே நதி ஓடுவது போல் தோன்றும். ஆனால் அது ஒரு காணல் நீர் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் அது வெயிலில் வர ஒரு பிரமை. உச்சி வெயிலில் எல்லாருக்குமே பிரமை தான் வருது, சித்தம் கலங்குகிற இடங்கள். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம் பிரமை பிடித்த வார்த்தை இல்லை, பிரமிப்புண்டாகும்படி பேசுவார். ஆனால் அது நிஜத்துக்குரிய வார்த்தைகள். இப்போ நான் சொல்லுகிறத கவனிக்க. ஒரு ஆளோட பழகுகிறோம் என்றால் அவரை அறியும்படி அவர் வெளிப்பட வேண்டும். ஏமே, நீங்க ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது ஒளிவு மறைவாயெல்லாம் அவர் பழகுவது இல்லை. டிரான்ஸ்பரன்சி இஸ் தேர். வெளிப்படையா பேசுவார். இப்போ இயேசுனா எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு யாராவது சொல்வீங்களா? பைபிள் படிச்சா இயேசு என்றால் யார் என்று அப்படி தெளிவாய் தெரியும். அதுதானே ஐயா இயேசு. ஆமே. அப்ப இயேசு எப்படிப்பட்டவர்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்றால் அவர் உள்ள வந்தா என்ன நடக்குது என்று அவரே சொல்லி கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் அனுபவிக்கும் இடம் கொடுத்திருக்கிறார். கிருபையும் சத்தியமும் நமக்குள்ளே தெரிகிறது. சத்தியம் வந்த இடத்துல கிருபையும் வந்து விட்டது. அதனால் தான் ஜெயிக்க முடிகிறது. வெறும் கட்டளை செய்யாதே என்று வரவில்லை. இப்பொழுது அதை செய்யக்கூடிய இருதயத்தையே அவர் கிருபையாய் கொடுத்து விட்டார். எவ்வளவு வல்லமையான இரக்கம் இது! சத்தியத்தை எழுதினவர் கிருபையை சேர்த்தே கொடுத்ததுக்கு காரணம் அந்த கிருபை எது? உன்னால முடியாததை நான் செய்கிறேன் என்பதுதான் கிருபை. ஆமே. அதே சமயம் சத்தியத்தையும் விட மாட்டார். உன்னால முடியல நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஐயோ பாவம் பிள்ளை என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லுவாரா? என்ன நீங்க நம்பவில்லை இல்லவா? உன்னால முடியாதது நான் செய்து விட்டேன், அதனால எப்படி வேணுமாலும் இரு என்று சொல்வது கிருபை அல்ல. பாவம் பெருகின இடத்தில் கிருபையும் பெருகிற்று என்றால் என்ன அர்த்தம்? பாவத்தை ஜெயிக்கத்தக்கதாய் கிருபை பெருகிற்று. அர்த்தம் வல்லமையானது. அதெல்லாம் நாம் பாவம் செய்யலாம் என்று சொல்லக்கூடாதே. பவுல் அப்படியே வியாக்கியானப்படுத்துகிறார். கிருபை பெருகும் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் கிருபை ஏன் பெருகிற்று? பாவத்தை ஜெயிக்கத்தக்கதாய் பெருகிற்று. அதுதான் வல்லமை, கிருபையின் வல்லமை. இப்போது கர்த்தர் சில காரியங்களை பேசும்போது இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில், ஒரு ஆளோட பழகுகிறீர்கள் என்றால் நன்றாக இருக்கிறது என்று சொல்வது உணர்வு, ஆனால் அறிவு வேறு. சமாதானம் அறிவுக்குரியது. அப்ப ஒரு ஆளை பற்றி தெரிஞ்ச பிறகு சமாதானம் இருக்கணுங்க. ஐயோ இது எனக்கு தெரியாமலே போச்சே அப்படின்னு சொன்னா சமாதானமும் போச்சே. நிறைய கல்யாணத்துல இந்த பிரச்சனை வருது. இதை முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஆளை கட்டியே இருக்க மாட்டேன். சமாதானம் அறிவுக்குரியது. ஒரு ஆளை பற்றி தெரிஞ்ச பிறகு சமாதானம் இருக்கணும். ஆமே ஆமே. இங்க ஒரு ஆள் ஏசா வீட்டில் சமாதானம் போனதே தெரியல, போனது தெரிந்த பிறகு இன்னும் கெடுக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணான். இது சூப்பர் குணம் இல்லை?
இன்னைக்கு அதனால தான் கர்த்தர் ஏசாவை ஆசீர்வதிக்க திட்டமே வைக்கல அவருடைய அனாதி தீர்மானத்தில். காரணம் அவன் திருந்துகிற உணர்வு கூட அவனுக்கு இல்லை. இன்னைக்கு நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆசீர்வாதம் எல்லாம் விரும்பினால் கிடைக்கிறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையின் முறை அப்படி. சில நேரம் விரும்பலாம், எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம் வேணும்னு. ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான குணம் இல்லைன்னா வெறும் விருப்பம் இருந்த பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். ஏசா ஏன் விரும்பின ஆசீர்வாதம் பெறணும்னு அதுவே எனக்கு பிரமிப்பாக இருக்கு. அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. யாக்கோபை ஆசீர்வதிக்க போய் ஏசாவுக்கு அது வேணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு. ஞானம் அதுவே இல்லை. முடிவில் கண்டுபிடிக்கிறது ஞானம் அல்ல. என் ஜனங்கள் ஞானம் அடைந்து, அதுக்கு முன்பாக சொன்ன உணர்வடைந்து ஞானம் அடைந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். அவருடைய ஜனத்துக்கு அவர் வைத்த வார்த்தை. என் ஜனங்கள் கடைசியில் திடுக்கிட்டு பிரமிக்க வேண்டும்லாம் சொல்லலை. என் ஜனங்கள் முடிவை இப்பவே சிந்தித்து கொண்டால் அது நலமாயிருக்கும். அப்படின்னா என் தகப்பன் முடிவை முதலில் வைத்து அழைக்கிறவர். அப்படின்னா நீ என்னிடத்தில் வந்தால் இப்படி இருப்பாய் என்று சொல்லியே அழைக்கிறார். அப்படின்றால் வரும்போதே தெரியணும் யார்கிட்ட போறோம். சிலர்கிட்ட போய் பழகினாலும் பல வருஷம் யாருன்னே தெரியாதபடி பழக வைப்பாங்க. நீங்க கவனமா இருக்கணும் அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட. நான் ஏற்கனவே சொன்னேன், சமாதானம் ஒரு ஃபீலிங் இல்லைங்க, சமாதானம் ஒரு அறிவு. அப்படின்றால் பழகுகிற ஆளை பற்றி தெரியாமலேயே பழக முடியாது, தெரிந்து கொண்டுதான் பழகணும். அப்ப தெரிந்து கொள்ளுவது போல விஷயங்கள் இருக்கணும், வெளிப்படையா இருக்கணும். ஒளிவு மறைவு இருக்கும் என்றால் அங்க சமாதானம் வராது. ஆமே. இப்ப பாருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லட்டும். ஏனென்றால் இதெல்லாம் எபேசியில் ஒரே ஒரு வார்த்தையை நான் எடுத்து விட்டு வேகமாய் போக வேண்டும் என்ற இணைப்பு. எபேசியர் 4 திரும்ப ஏசாவுக்கு வர வேண்டும். எபேசியர் எங்கே இருக்கிறது? முன்பாக கடந்து செல்லுங்கள் பார்ப்போம். கொலோசியர் 4:20 நான் ஏற்கனவே உங்களோட சில விஷயங்களை அங்கே நான் பேசின வருஷங்கள் உண்டு. ஆனால் இங்கே 20, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை 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 எல்லாரும் சொல்லிடுங்களேன், கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா அப்படி சொல்லிடலாமே. எத்தனை பேருக்கு அந்த ஹல்லேலூயாவோட அர்த்தம் புரியும்? ஏன் நான் கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் சொல்லவில்லை, கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. That's about the person. கர்த்தர் சொல்லுகிறா, என்னையே நீ இப்படி கற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா என்னிடத்தில் கற்றுக்கொள் என்று சொன்னால் நிறைய மறைக்கலாம், வேண்டியதை மட்டும் சொல்லி கொடுக்கலாம். உண்மையா இல்லைங்க? ஐயோ எவ்வளோ நல்ல ஆண்டவர் பேசுகிறேன், உங்களுக்கு நல்ல ஆண்டவராக தெரியவில்லை. இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயத்த மறைச்சி சொல்லி கொடுக்கலாம். அப்படின்னா எனக்கு எது உகந்ததோ, எனக்கு எது சாதகமாக இருக்கிறதோ அதை மாத்திரம் நான் சொல்லி கொடுக்கலாம், எல்லாவற்றையும் காண்பிக்க வேண்டிய அவசியம். ஆனால் ஏசு அப்படி சொல்லவில்லை. பாருங்க, நீங்கள் இவ்விதமாய் ஏசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்து ஏசு சொல்லிக் கொடுக்கலைங்க, அவரையே கற்றுக்கொள்ளும்படி அவர் விட்டு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அவரை பற்றி படித்த விஷயம்லாம் வித்தியாசமானதுன்னு அவரே சொல்லுகிறார். எவ்வளோ வல்லமையை பேசுகிறார் பாருங்களேன். ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் எந்த பாருங்க, சமாதானத்தை நாடுங்கள், அதே சமயம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் என்று சொன்னவர் எப்படி சொல்லிக் கொடுக்குறா பாருங்களேன். நீங்களும் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, அப்படின்னால் எவ்விதமாய் வாழக்கூடாது என்பது முன்பாக வருகிறது. ஏமே கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? ஏமே நான் சொன்னேன், ஒரு விடத்தில் பழகுவது சமாதானத்துக்கு உரியது தானா என்பதை எப்படி அறிவோம்? அந்த கேள்வியில் இருக்கிறீர்களா எல்லாருமே? அதற்கு பதிலை கண்டுபிடித்து கொண்டு வருகிறோம். ஏமே ஒருவரிடத்தில் பழகுவது சமாதானத்துக்கு உரிய உறவு தானா என்று நான் கேட்கும் பொழுது அது கர்த்தரை வைத்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் சொன்னேன், பார்ப்பதை வைத்து, கேட்பதை வைத்து, உணருவதை வைத்து. அதாவது you can feel a lot of comfort physically when you're with somebody. I feel so good when I go to their house. I feel very nice when I eat their food. எல்லாம் physical aspect. இதை வைத்து சமாதானம் அல்ல. சமாதானம் என்பது உணர்வு அல்ல, எல்லாவற்றையும் தாண்டி அறிவுக்குரியது. அப்படின்னா நாம் யாரோடு பழகுகிறோம் என்பதை வைத்து நாம் உலகத்தில் இருக்கிற நட்புகளோடும் அர்த்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏமே
நீங்கள் உலகத்தில் இருக்கிற ஆளோட பழகினாலும் சரி, சபைக்குள்ளே இருக்கிற ஆளோட பழகினாலும் சரி, கர்த்தர் சமாதானமாக இருக்கிறாரா என்பது ஒரு மனுஷனுடைய ஐம்புலன்களில் அல்ல, ஆவியில் வெளிப்படும். ஆமென் என்ற கரங்களை உயர்த்தி பெற்று. ஐம்புலன்களில் அல்ல, ஆவியில். ஏன்னா கர்த்தர் அப்படித்தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். When he tells somebody to relate to him, this is not about the physical understanding. This is about the spiritual discernment. Truth is always discerned. Truth is always discerned என்றால் என்ன அர்த்தம்? இதுதான் சத்தியம் அடிச்சு பேசினா உலகம் சத்தியம் சொல்லும். ஆண்டவர் அப்படிலாம் அடித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அவர் அமைதியாக நின்றார். என்றால் சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கு அல்ல, ஆவியில். இயேசுவை தொட்டார்கள், இயேசுவோடு பழகினார்கள், இயேசுவோடு தூங்கினார்கள், சாப்பிட்டார்கள். அதனால தான் யோவான் போகிற லெவலே வேற. ஃபர்ஸ்ட் ஜான் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்ப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தையை நாங்கள் என்ன செய்தோம்? தொட்டோம், அனுபவித்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எங்களுக்கு இருந்த ப்ரிவிலேஜ் எல்லாருக்கும் இல்லை. வார்த்தையை தொட்டோம், அந்த சரீரத்தில் தொட்ட அனுபவம் மாத்திரமில்ல, அவர் வார்த்தை, அவரோட பழகின டெப்த் எங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. அதற்காக அப்படிலாம் பயன்படுத்துகிறார் வார்த்தை. இன்னைக்கு இயேசுவை நம்ம சரீரத்தில் பழகல, வார்த்தையில் பழகுகிறோம். எவ்வளவுக்கு எவ்வளோ வார்த்தையில் பழகுகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ இயேசுவோடையே பழகுகிறோம். அதனால தான் நீங்கள் இவ்விதமா என்றால் உலகம் பார்க்கிற விதமாக நீங்கள் என்னை கற்றுக்கொள்ளவில்லை. எப்படி என்னை கற்றுக்கொண்டீர்கள் அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இது ஒரு வார்த்தை எப்படி சொன்ன எப்படி இருக்கும்? அப்பா சொல்ல மாதிரி, யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இதை? நான் சொல்லி தரலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வர இடம் இது. என்கிட்ட இருந்து போன விஷயம் உங்ககிட்ட இல்லையே, எங்க இருந்து இது வந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தை இது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு? அப்போ அப்பா கிட்ட உட்கார பிள்ளைகிட்டலாம் இப்படிதான் பேசுவார். அடித்து திருத்துகிற வார்த்தையா வந்தாலும் ஆறுதலா இருக்கும். Thank God he loves me so much. Amen. அவ்வளோ அன்பு இருக்கிறனால தான் அப்படி வித்தியாசத்தை கொண்டு வருகிற வார்த்தையில். அப்படி சொல்லிட்டு அவர் பல வார்த்தையை பேசிக்கொண்டு போகும்பொழுது சொன்னார் பாருங்கள், இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இதுதான் இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்வது, கேட்டறிந்து போதிக்கப்படுவது. அந்தப்படி என்ன கேட்டறிந்து எதை நாம் போதிக்கப்பட்டு கற்றுக்கொண்டோம் என்றால், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஆமே, இந்த இச்சைகள் இருக்கிற இடம்லாம் கெட்டு போகும். எத்தனை பேர் என்னை பார்த்துக்கொண்டு பாருங்க எல்லாம் பாருங்க, என்ன பாருங்க, இச்சைகள் இருக்கிற இடம்லாம் கெட்டு போகும். இச்சைகள் இருந்தாலே கெட்டு போகும். ஆமே, எவ்வளோ இச்சைகள் இருந்தாலும் கெட்டு போகும். ஏன்னா இச்சைகளே கெட்டு போகும். இச்சைகள் இருக்கிற மனுஷன் எந்த அளவுக்கு போவோம்? கெட்டுதான் போகும். அப்போ இந்த கெட்டு போகிற விஷயத்துல களைந்து போடணுமா? இது இயேசு கிறிஸ்துவில் நாம் கற்றுக்கொண்ட விஷயம். அப்ப இந்த பழைய மனுஷன் என்ன செய்கிற மனுஷனா இருந்தா, முந்தின இச்சைகளுக்குரிய கெட்டு போகிற மனுஷன். அவன் இச்சைகளிலேயே இருந்த மனுஷன், அவன் கெட்டு போய் கொண்டு இருந்தான். இந்த மனுஷன் நீ களைந்து போடணும். ஏன்னா இந்த மனுஷன் உனக்குரிய மனுஷன் இல்லை. காரணம், இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு உனக்குள்ள இந்த பழைய மனுஷனுக்குரிய சுபாவம் எல்லாம் இருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவரை அறிய 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 நாம் என்ன செய்கிறோம்? அவரால் வராததை இனம் கண்டு கொள்ளுகிறோம். ஆமென். முதலிலே மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்தோம். இன்றைக்கு மனசு விரும்பினதெல்லாம் செய்ய முடியாது. ஏனென்றால் மனதை மறுரூபமாக்குகிற அவருடைய வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கிறபடினா என் விருப்பங்களை மாற்றி அமைக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஹல்லேலூயா. நிறைய விஷயங்களை கவனிங்களா, ஆண்டவருக்குள்ள விருப்பமே மாற்றி அமைக்கப்படுது. நீங்களாம் ஐயோ என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவர் எல்லாம் ஜெபம் பண்ணாலும் பரிசுத்தம் வராது. அப்பாவை நிறைய நம்ம அனுபவிக்க அவரோடு பழக விருப்பங்களை மாற்றி அமைக்கப்படும். அவரோடு பழகுவது என்றால் அர்த்தம் வார்த்தையோடு பழகுவது. எவ்வளோ வல்லமையான வார்த்தை! அப்படி என்றால் எந்த ஊரில், எந்த உலகத்தில், எந்த நட்பில் இருந்தாலும் வார்த்தையில் பழகின ஆளுக்கு வார்த்தையால் வராதது எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இதனால் வருவதே வெளிச்சம், இதனால் செயல்படுவதே பகுத்தறிவு. இப்பொழுது நான் கேட்டேன், ஒருவருடைய உறவிலே சமாதானம் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டறிவது? அண்டாய் வாருங்க, இன்னொரு முக்கிய குறிப்புக்குள்ளே போய் விடுவோமே. இப்போது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஏமே இதுதான் புது சிருஷ்டி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமே, அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்து கொள்ளுகிற விஷயம்தான் நிலைத்திருக்கும். போட்ட விஷயங்கள் எல்லாம் களைந்து போகும். இப்போ போட்டுக்கிட்ட விஷயத்தை எடுத்துடலாமா இல்லையா?
அப்போ ஆண்டவர் சொல்லுங்க, பழைய மனுஷன் விஷயம்லாம் அப்படிதான், நம்ம போட்டுக்கிட்டதெல்லாம் கலைந்து விடலாம், ஆனால் தரித்து கொண்ட விஷயங்கள் நிலைத்திருக்கும். இப்போ ஆண்டவர் ஒரு முக்கிய குறிப்பை சொன்னார், அன்றியும், இது தொடர்ச்சி, நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால். ஏமே எல்லாம் கவனிங்களேன், இங்கே தான் நான் கண்டுபிடிக்கணும், நான் இருக்கிற உறவு சமாதானத்துக்கு உரியதா இல்லையா. ஏமே நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்கள்லாம் என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்துவுக்குள்ளே, நான் ஒரு அவயவம், நீ ஒரு அவயவம். We belong to the same body, but we are one because our head is one. யாருக்கு ஒரே தலை இருக்குதோ அவங்கெல்லாம் ஒரே சரீரத்தை உடையவர்களாக இருப்பார்கள். இப்போ கிறிஸ்து தலை என்றால் சரீரம் ஒன்று தான், ஆனால் அவயவங்கள் வேறு. அதுவும் உண்மைதானே? இப்போ நான் ஒரு அவயவம், நீங்கள் ஒரு அவயவம், ஆனால் ஒரே சரீரம். அது சரீரத்துக்கு தலை இயேசு என்றால் என்ன கவனிங்களேன், கிறிஸ்துவால் போதிக்கப்பட்ட பிள்ளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லக்கூடாதான். எத்தனை பேருக்கு இதெல்லாம் சத்தியம் தெரியுது? ஏங்க யாரும் சொல்லி நான் மாறலைங்க, இவர் சொல்கிறனால நான் மாறுகிறேன். ஏன்னா நான் ஆண்டருடைய பிள்ளை, நீ ஆண்டர் பிள்ளைன்னா ரெண்டு பேருக்குள்ளே போய் வரலாமா? சிம்பிள் லாஜிக் இல்லை இதெல்லாம். அப்போது ஒரு ஆள்கிட்ட பழகும்போது பொய் இருக்கலாமா? உள்ளதை உள்ளபடியே சொல்லாத நபர்கிட்ட எப்படி நீங்கள் சொல்ல முடியும் எனக்கு அவரை தெரியும்னு? ஹலோ, you relate to that person, you know somehow that person is so close to you, but still you do not know that person. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன டெஃபினிஷன்? are able to follow the truth? ஃபார்மல் ஃப்ரெண்ட்ஷிப்பை. அப்போ இன்ஃபார்மல் வேறையோ? ஓப்பனாக பேசுனா இன்ஃபார்மல் ஐயா, உணர்ச்சியோட பேசுறது. அப்பா நல்ல வேலை சொன்னீங்கம்மா, சத்தமாக சொல்லுங்க. உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப டஃப் சிஸ்டர். பழகினா தானே தெரியும். இவங்க பழகிறதே வேற லெவலில். என்ன பழக்கம்? சாப்பிடுவோம் ஒன்றா, ரெண்டாவதுனால. ஹலோ, கவனம் கவனம் கவனம். என் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்டுன்றதெல்லாம் ஆண்டவர் உடைச்சாரு தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? ஆண்டவர் வந்தால் அப்படி தான் வரும். இவ்வளோ வருஷம் பழகணுற விட்டுறதா அப்படின்னா நினைக்க முடியாது அதெல்லாம். ஏன்னா உள்ளே வந்தவரை விட்டுறதான்னு யோசிங்க கொஞ்சம். அப்போ அதை விட்டுறலாமா வேணாமான்னு தெரியும். இப்போது இவரை விட்டுட்டு தான் அங்கே போனோம்னா சாய்ஸ் மாறிடும். உள்ளே வந்தவர் வேணுமா அவங்க வேணுமான்னு முடிவெடுக்கணும். அதனால் வந்தது தான் பிரிவினைகள். அப்போது ஒருவருடைய பழகுகிற உறவு சமாதானத்துக்கு உரியதா இல்லையா என்பதை எப்படி அறிவோம்? கண்டுபிடி. பொய் சொல்லக்கூடாதான். அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஏன்னா பொய்யை கலைந்து போடணும். ஏன்னா அது பழைய மனுஷனுக்குரிய சுபாவம். ஆமே, பொய்யிற இடத்துல பிசாசு இருப்பான். அதனாலேயே நம்ம கவனமாக இருக்கணும். எங்கே டிரான்ஸ்பரன்சி இல்லையோ ரிலேஷன்ஷிப்பில், அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ இது ஒரு முக்கிய குறிப்புக்குள்ளே போகிறேன். இது எபேசியர் நீதிமொழிகள் 23 வாருங்கள். 23 நான் முக்கிய ஒரு குறிப்பை நான் இங்கே இணைக்க வேண்டும். நீதிமொழிகள் 23 எடுத்தவர்கள் எல்லாரும் வாசிக்கலாம். நான் சொன்னேன், ஒரு சமாதானத்துக்குரிய உறவு தானா இல்லையா என்பதை எப்படி நான் அறிய முடியும் என்பதை தேவனோடு உள்ள உறவின் அடிப்படையில் தான் அறிய முடியும் என்றும் பேசுகிறேன். இந்த இணைப்பை மறக்க வேண்டாம், ஏனென்றால் இதை வைத்துத்தான் நாம் அறிய முடியும். சமாதானம் அறிவுக்குரியது. எத்தனை பேர் புரிந்து கொண்டு வருகிறீர்கள்? ஆமென். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங் ஆர் எமோஷன், இஸ் all about having a knowledge. Amen. அறிவில்லாமல் சமாதானம் இல்லை. அப்படி என்றால் நம்மை தேவன் எப்படி அதை அறிய பண்ணுகிறார் என்பதை இங்கே சொல்லி தருகிறார். நீதிமொழிகள் 23 1வது வசனம் எல்லாரும் வாசிங்களாமா? Proverbs 23 verse number 1. நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். சாப்பாடை முன்னாடி வைத்தால் சாப்பாட்டை நன்றாய் கவனித்துப்பார்னு சொல்கிறார் ஆண்டவர். நம்ம நல்லா கவனிப்போம் சொல்லாமலே. இதனால தான் பிரச்சனை. எத்தனை பேருக்கு இது பிரச்சனை என்று புரிகிறது? சொல்லுங்கள், பக்கத்து இருக்கிற ஆளை பார்த்து அது ஒரு பிரச்சனை. எந்த வீட்டுக்கு போனாலும் சாப்பாட்டை கவனிக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா இலையிலையோ தட்டிலையோ சாப்பாடு வச்சா நம்ம ஜெனரேஷனில் கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு பழக்கம், எவ்வளோ பதார்த்தம் போடுறாங்க, முதல்ல அது நான்வெஜ்ஜா வெஜ்ஜா, ஒரு கல்யாணத்துக்கு போனால் என்ன போடுறாங்க அதை வச்சு தான் வாழ்த்துவோம். கல்யாணத்தை முடிச்சு போட்டாங்க பாரு சாப்பாடு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இதுக்கே சாப்பாடை சரியாக போடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன்.
ஏன்னா வாழ்த்த வருதான்னு பார்ப்போமே. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கஷ்டமாக இருக்குல்ல கேட்க. ப்ராக்டிக்கலாகவும் சொல்லிட்டேன். காசு இருந்தால் போடுங்க நல்லா, காசு இல்லைன்னா இருக்கிற மாதிரி போடாதீங்க. எத்தனை பேருக்கு காதுகள் கேட்டது? ஏன்னா நாளைக்கு போண்டியை நம்ம தான் இருக்கணும், கடன் வாங்கி ஆண்டியா நம்ம தான் இருக்கணும். சாப்பிட்டவங்க போயிடுவாங்க. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இருக்கிற மாதிரி போடாதீங்க. ஆமாம், விரலுக்கேற்ற வீக்கன்னா இப்போ உங்களுக்கு பழமொழி நல்லா வரும், ஆனால் பைபிள் தான் வர்றதில்லை நிறைய பேருக்கு. சிரிக்கக்கூடாது, சில நேரம் பெயின்ஃபுல்லாக பேசுகிறவங்களுக்கு தெரியல. வளரணுங்க நம்ம எல்லாரும், அதுக்காக தான் அப்படி சொல்லிவிட்டேன். எத்தனையோ முறை உலக அறிவில் வளர்ந்த பிள்ளைங்க நம்ம வேதத்தின் அறிவில் இல்லை பாருங்கள். பழைய சந்ததிகளுக்கு தான் வசனம் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த புதிய தலைமுறைகளின் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் நம்ம சவாலாக எடுக்கணும். ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட தலைமுறையை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பது அதுவே அடையாளம். நான் அறியாததை என் பிள்ளைக்கு எப்படி நான் சொல்லித்தர முடியும்? இப்போ நீங்களே புதுமையாக வேதத்தை படித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்குறீங்க டெய்லின்றது கொஷின். ஏன்னா அவங்க உலகத்துக்கு போயிட்டு வர்றாங்க, வீட்டுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கிறாங்க. இந்த நாட்களில் உறங்குகிற நேரம் அதில் போய் விடுகிறது. அதிலும் எத்தனை பேர் அறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியல. எந்த கேட்ஜெட்ஸில் எதை பார்க்குறாங்க, எதை யூஸ் பண்ணுறாங்க, நோபடி நோஸ். வீட்டு கதை இது. அப்படின்னா நம்ம எவ்வளோ சவால் நிறைந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எனக்குள் வருகிற போதனை தான் என் பிள்ளைக்கு, நான் பெற்றுக்கொள்ளாததை பிள்ளைக்குள் திணிக்கக்கூடாது, திணிக்க முடியாது. அப்படின்ற இது ஒரு சவாலுக்குரிய நாட்கள். என் கர்த்தர் சொல்லும்போது ஒரு வார்த்தை, அவர் ஏன் இப்படியெல்லாம் பகிரங்கமாக பேசுகிறார் கேட்குறவங்களுக்கு புரியணும். ஒரு அதிபதியோடு என்றால் சாதாரண ஆள் இல்லை அவர், இல்லையா? ஹீ இஸ் அ வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் மேன், வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் மேன். பணக்காரன்னு அர்த்தம் அப்படின்னா அதிபதி, இல்லையா? அவரோட உட்காரும்போது கவனின்றார். எதை கவனிக்க சொல்கிறார்? சாப்பாட்டை. இப்போ நிறைய இதை இயற்கையாக ஃபிசிக்கல் சென்ஸோட புரிந்து கொள்கிறவங்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த ஐம்புலன்களை வைத்து கர்த்தர் சொல்லுகிறத அறிய முடியாது, அறியக்கூடாது. அவர் கவனி சொன்ன விஷயத்தை எப்படி கவனிக்கணும் தெரியுமா? நாட் பை யூஸிங் யுவர் ஃபிசிக்கல் ஐஸ் பட் யூஸிங் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஐஸ். ஏமே முதல் கட்டம் நல்லா கவனிங்க. யார் கூட பழகினாலும் உங்கள் இயற்கை கண்களை தாண்டி ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கும்படி பழகுங்க. ஏமேன் என்று சொல்லி பெற்றோம். ஒரு சாப்பாட்டை பார்த்தா பழக முடியாது. சாப்பாட்டை தாண்டி கண்கள் போகணுமா? பயங்கரமாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு. இப்போ நீ முன்னாடி வச்சிருக்கிற அந்த சாப்பாட்டை கவனினா என்ன அர்த்தம்? என்னென்ன பதார்த்தம் இருக்குன்னு பார்க்க சொல்ல அவரு. என்னென்ன அந்த அந்த மெனுவில் இருக்கிற விஷயத்தை பாருன்னு சொல்லலை. இது டேனியல் பார்த்த மாதிரி பார்க்குற பார். ராஜாவின் போஜனம் அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் தானியேல் பார்த்த விதம் வேறு. ராஜாவின் போஜனம் என்றால் அதில் திராட்சரசம் வருகிறது ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அது எங்கே இருந்து வருகிறது என்பதின் ஆரம்பத்தை அறிந்தவன் சில விஷயங்களில் தன்னை கரைப்படுத்தி கொள்ள, தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்ற முடிவையும் அவனே எடுத்தான். ஆண்டவர் தரிசனமாகி தானியேலை தொடாத என்றெல்லாம் சொல்லவில்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்க பழகும்போது ஏன் ஆண்டவர் என்கிட்ட பேசலாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் ஏற்கனவே பேசி கொண்டு தான் இருக்கிறார். அது எங்கே? ஆவியில. நீங்க போய் உட்கார இடத்தெல்லாம் தரிசனம் தரமாட்டார், தரிசன கண்களை தருவார். ஏனென்றால் ஆவியிலே போதிக்கப்பட்டவர்களுக்கு செயல்படுகிற கண்கள். வெறும் சாப்பாட்டை பார்க்க சொல்லல, சாப்பாட்டை தாண்டி கவனி. ஏனென்றால் அந்த சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு ஸ்டோரியே இருக்கு. நன்றா கவனிக்கணும். நீ போஜன பிரியனா இருந்தால் தொண்டையிலே கத்திய வேணா என்ன அர்த்தம்? அவசரப்பட்டு சாப்பிட்ற ஒரு வேகம் உனக்குள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. அதுதான் அங்க நிதானம். இந்த கவனிக்கிறதுல பயங்கரமான விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த சாப்பாட்டை கவனிச்சாலும் சீக்கிரமா சாப்பிடுவாங்க. ஏசா அப்படிப்பட்ட ஆளு. ஆனால் தான் பசினா உடனே சாப்பிட்டணும் அவனுக்கு. ஐயோ உங்களுக்கு புரியலையே. ஏங்க பசிச்சா சாப்பிடக்கூடாது, என் பிள்ளைக்கு என்னமா பசிக்குது தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா கவனமாக கத்திய வைங்கன்னு அர்த்தம். ரொம்ப சாப்பிட்ற பிள்ளையா இருந்தால் கவனமாக வளங்க. ஏன்னா இந்த டிரைவ்லாம் உதவாதுங்க. இதே டிரைவ் தான் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். ஃபிசிக்கலா என் பையனுக்கு பசி பொறுக்காதெல்லாம் தாய்ங்க அப்படியே உருகுவாங்க. கண்ட்ரோல் பண்ண தெரியணும், செத்து போயிடாது பிள்ளை. அதனால தான் அந்த நாட்களில் வசனத்தை படித்து மனப்பாடம் பண்ணி 10 வசனம் சொல்லலைன்னா சாப்பாடு தராமல் வளர்த்தாங்க. இன்றைக்கெல்லாம் முடியுது அதெல்லாம் சொன்னால்? வீட்டிலையே வசனம் இல்லை நிறைய கிறிஸ்தவங்க வீட்டில். ஷேம் ஆன் அஸ். பைபிளில் இருக்கிறனால சொல்லிட்டேன் அப்படி தைரியமாக.
இன்னைக்கு ஸ்டைல் பண்ணுறாங்களே தவிர வீட்டை வேர்டை வச்சா அசிங்கமாக இருக்கான் மைண்டில் கிறிஸ்தவங்களுக்கு. திஸ் நாட் இன் த பைபிள். ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு 4 வசனம் இல்லை 10-15 வசனம் இன்றைக்கும் தமிழ்நாட்டு வீட்டுக்கு போனால் படிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா அவங்க வீட்டை சுற்றி வசனம் வைக்கிறது தான் அலங்காரம். You go to any Christian home and find some 5 scriptures, you will come to know this is biblical. வேதத்தில் இருக்கிறதே வாசப்படியில் நிலை சட்டங்களில் எழுதி வைனார் ஆண்டவர். ஏன்னா அவன் பிள்ளைங்களுக்கு நீ அப்போ தான் உட்காரும் போது எந்திரிக்கும் போது நடக்கும்போதெல்லாம் போதிக்கலாம். அங்கே கையில் எழுதி நெற்றியில் ஒட்டெல்லாம் சொன்னார். ஏன்னா அந்த மாதிரிலாம் வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணுமா பிள்ளைங்க. எங்கள் வீட்டில் வசனத்தை நீங்கள் வைக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றா அது தேவனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. வீட்டுக்குள்ளே வர ஒரு புறஜாதியர்கள் கூட இது வசனத்தை படிக்கணும். யார் எழுதின வார்த்தை இது, யாருடைய பேச்சு இதுன்னு அவங்க யோசிக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை வைக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறா எந்த ஒரு பிசிக்கலாக வரக்கூடிய அந்த ஏர்ஜுக்கும் ஒரு கட்டுப்பாடு அவசியம்ன்றார். ஏசா கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்தான். அதை அப்பாவும் செக் பண்ணிக்க விரும்பலை. காரணம் அவரே கட்டுப்பாட்டை இழந்திருந்தார். நல்லா கொண்டு வரான் சாப்பாடு, அதுக்கே ஆசீர்வாதம் பண்ணுன்னாரான் அப்பா. ஏன்யா உனக்கு பெற்றது 2 பிள்ளைன்னு ஞாபகம் வரல? 2 பிள்ளையும் கூட்டல நீ சொல்லணும். என் கண்கள் இருள் அடைந்து கொண்டு இருக்கிறது, என் வயதான காலம் நெருங்கி முதிர்ந்த வயதில் இருக்கிறேன் அப்பா, நான் எந்த டைமும் மறிக்க போகிறேன், என் ஆத்துமா உன்னை ஆசுவதிக்கணும்னு சொன்ன வார்த்தை ஏசாவுக்கு மட்டும்தான், யாக்கோபு கிட்ட இல்லை. நீ ஆவியில இணைஞ்சிருந்தா நீ உன் பிள்ளையை நீ கூப்பிட்டு இருக்கலாமே. ஆனால் நீ மாம்சத்தில் இணைஞ்சிருந்தனால சாப்பாடை வச்சே ஆசுவாத்த முடிவு பண்ணாரு. நீ நல்லா சமைச்சிட்டு வா, என் வாய் ருசி கேட்டா போல் சமைத்து கொண்டு வா, அதை நான் புசித்து உன்னை ஆசுவதிக்கட்டும். எப்படி வருது பாருங்க கண்டிஷன். இதனால தான் கர்த்தரும் பார்த்தா ஆசுவதிக்கப்பட பாத்திரவானா இருந்த யாக்கோபு அவர் முன்வைத்தா, ஏசாவையோ தள்ளினார். இதெல்லாம் ஆண்டோடைய ஸ்ட்ராட்டஜி. ஆண்டோருடைய ஞானம் மனுஷனுடைய பலவீனங்களை தாண்டி செயல்படுகிறது. இன்னைக்கு ஒரு முக்கிய விஷயம், இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் ரொம்ப பெருசு, ரொம்ப டீப்பாக போக முடியல. ஆனால் இங்கே நான் இப்போ எதை சொல்ல வந்து அதை யாராவது வேகமாக சொல்லுங்க பார்ப்போம். கவனித்து பார்க்குற கண்கள். ஆண்டவர் சொல்றாரு அவசரப்பட்டு சாப்பிடாதே, தொண்டையில் கத்தியவை. ஏன்னா நீ போஜன பிரியனா இருந்தா, அது ஒரு முக்கிய பாயிண்ட். நல்லா கவனிங்க. பசிச்சா சாப்பிடாதேன்னு சொல்லலப்பா ஆண்டவர். நீ போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில கத்தியவை. அப்படின்னு என்ன அர்த்தம்? This is about gluttony. There's a word in English called gluttony. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஓவர் ஈட்டிங், அதாவது பெருந்திண்டி. இது ஐயோ பெருந்திண்டியா? ஆண்டவர் சொன்னாரு உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஏனென்றால் உங்களுடைய கர்த்தர் வருகிற நாழிகை என்னதென்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்களே. அப்படின்னா வருகையில் கூட இந்த மாதிரி ஆட்களை விட்டுணுமா ஆண்டவர்? ஏனென்றால் அவங்க ஒரு மாதிரி அப்படியே டிசினஸ்லேயே இருப்பாங்களாம். எப்போ பாரு அந்த ஓவராக சாப்பிட்றவங்க லைஃப் கண்ட்ரோல் இருக்காது. அதுதான் பாயிண்ட். Don't get me wrong. பசித்தால் சாப்பிட வேண்டும் என்பது தேவனால் வந்த நியமம். நீங்க don't take it to extremes. பிரசங்கங்களை என்னைக்குமே எக்ஸ்ட்ரீமா நினைச்சிட்டு போய் வெளியில வேற விதமா சொல்லிடாதீங்க. பைபிள் தெளிவா சொல்லுது, போஜன பிரியனா இருந்தா தான் தொண்டையில கத்திய வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப பாரு ஓவர் ஈட்டிங்ல இருக்காது. ரொம்ப 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 சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னே சில பிள்ளைங்க வாடும். வீட்டிலே சில பேருடைய ரொட்டீனே சாப்பாட்டில் தான் இருக்கும். பாருங்க, காலையில் எந்திரிச்சு என்ன சமைக்கிறதுன்னு தான் எந்திரிப்பாங்க. வீடே அதை தான் டிஸ்கஸ் பண்ணும். எப்போ பாரு நெக்ஸ்ட் என்னம்மா என்னாடி சமைக்க போகிறேன்னு வர அவரு. இல்லைனா ஒய்ஃபு என்னங்க மத்தியானம் என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்வாங்க. சில பேருடைய லைஃப் சிஸ்டமே சாப்பாடு தான். டேஞ்சரஸ். அதனாலே சண்டே கிறிஸ்தவங்களை ஆயத்தமாக வரதில்லை தெரியுமா? மெனி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஹூ ஆர் ஆவரேஜ் ஃபுல்லாக சாட்டர்டே இவங்க ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக சாப்பாட்டுக்கு, ஆவியில் இல்லை. நெக்ஸ்ட்டு சண்டே எதை சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டு தான் சர்ச்சுக்கு வருவாங்களே தவிர ஆண்டவர்கிட்ட எப்படி பெற்றுக்கொள்ளலான்னு வரமாட்டாங்க. ஃபோக்கஸ் சாப்பாட்டிலே போயிடுச்சு. எங்கள் ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாக பல குடும்பங்களில் பார்த்துருக்குறோம். ஆவியில் ப்ரிப்ரேஷன்னா என்னன்னே தெரியாமல் சரீரத்திற்காகவே ஓடுகிற ஒரு டிரைவ். டேஞ்சரஸ். சில நேரம் சபையில் சத்தியம்லாம் இப்படி குறுக்கிடும் போது ரொட்டீன் செதறுங்க. நார்மல் லைஃப்பில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு இதெல்லாம் கம்ஃபர்டபுள் சத்தியம் கிடையாது. ஏன்னா இது பைபிள். நாங்கள் யாரையும் கம்ஃபர்ட் லெவலில் வைக்க பிரசங்கம் பண்ண முடியாது. என் டேஸ் நன்றாய் கவனிங்க. Many Christians do not know the very purpose of their existence here on earth. சில நேரம் ஆஃப் லைட் நான் சிந்திக்கிற விஷயத்தை ஓப்பனாக உங்களுக்கு பிரகடனப்படுத்தட்டும். கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறார்கள். நல்ல கிறிஸ்தவ பிள்ளை வேண்டும், இல்லைன்னா கிறிஸ்தவ மாப்பிள்ளை வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, எதற்கு? என்னையா கேள்வி கேட்டிருக்கீங்களா? Like to get married in a Christian way, in the Christian atmosphere.
before many witnesses inside the church. நல்லது எதுவுமே வேதத்தில் இல்லை, வேதத்தின்படி நடக்கிறது தான். என்னுடைய மெயின் கேள்வி எங்கே வருதுன்னா, எதுக்கு அப்படி திருமணம் செய்து கொண்டார்கள்? நானும் என் பிள்ளையும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல ப்ரொமோஷன், வேலை, கம்ஃபர்ட், வீடு, காரு, மெஞ்சி போன சைல்ட் டெடிகேஷன், அதுக்கு பிறகு டெத் ஆனால் கல்லறைக்கு ஒரு நல்ல இடம் வேணும் சர்ச்சுக்கு போகும்போது. Do you think this is about Christian life? நிறைய பெண்கள் திருமணமாய் ஊழியத்தில் இல்லை பிகாஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் ஹஸ்பண்ட்ஸ். உங்களுக்குலாம் ஷாக்காக இருக்கல கேட்கும்போது. எங்கள் பொண்ணுக்கு நல்ல கிறிஸ்தவ முறை எப்படி கல்யாணம் பண்ணோம். எதுக்குங்க பண்ணீங்க? நல்ல கிறிஸ்தவ மாப்பிள்ளை இருந்தால் உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருப்பா. அதுக்கா? ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அந்த சத்தியெல்லாம்? எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி வாழறது. அதனால தான் எங்கள் வாழ்க்கை வித்தியாசமாச்சு. Don't think your Christian marriage is for you to keep you comfortable or in happiness. This is much more beyond that. ஆண்டவருக்காக வாழ உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை நீங்கள் கர்த்தருக்காக எடுப்பல. இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை கொடுக்குற ஆளாக நான் ஊழியத்துக்கு என்று மாறுகிற ஒரு மெட்டீரியலாக என் லைஃப் ப்ரொவோக் ஆகலைன்னா ஐ எம் வேஸ்டிங் மை லைஃப் ஹியர் ஆன் எர்த். தெரியுமா உங்களுக்கு? நான் இன்னைக்கு கிறிஸ்தவ முறைப்படி கட்டுகிற கல்யாணங்களை பற்றி கொஸ்டின்ஸ் இருக்கு என் உள்ளத்தில். பிகாஸ் அதுக்கு பிறகு கம்ஃபர்டபுளாக வாழறாங்க. தான் உண்டு, வீடு உண்டு, வேலை உண்டு, எங்கள் குடும்பம், எங்கள் ஃபேமிலி, அதுக்கு பிறகு எங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம். இதுக்கு சபை இல்லைங்க. நீங்கள் அப்படி வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கம்ஃபர்ட் லெவல் டிஸ்டர்ப் ஆகட்டும். பிகாஸ் அதுக்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறா. இதுக்கு கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் ஆன பிறகு பொண்டாட்டி ஊழியம் பண்ணக்கூடாதான், பிள்ளைங்க ஊழியத்தில் இல்லை, சண்டே ஸ்கூல் அனுப்புறதில்லை, யூத்தில் வளர்க்குறதில்லை, சத்தியத்தில் விமென்ஸ் மீட்டிங்க்கு விமன் வர்றதில்லை. எதுக்கு கிறிஸ்டியன் முறைப்படி கல்யாணம் பண்ணோம்? ஏன்னா அவங்க ஊழியெல்லாம் பண்ணக்கூடாது. நீ வரியா போறியா, வீட்டுக்கு போனால் அப்புறம் பிரியாணி சாப்பிட்டு நைட்டு ஏதாவது சீரியல் பார்த்துட்டு தூங்கிட்டு அப்புறம் மண்டே டு சாட்டர்டே அகெயின் ஆல் ரொட்டீன். சண்டே வந்தால் நல்ல வர்ஷிப்பு பிரசங்கம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை வேணும். அண்ணா எத்தனை பேருக்கு அந்த மீனிங் புரியுதுங்க? நான் போனேன்னா என்னை என்டர்டெயின் பண்ணணும். ஐ ஷுட் ஃபீல் ஹாப்பி டு கோ டு த சர்ச். ஏன்னா ஐ கோ தே, நைஸ் வர்ஷிப், நைஸ், அப்பா என்ன ஆவிக்குரிய பிரசங்கம் தெரியுங்களா. ஆஃப்டர் தட் வாட்? Again another 6 days you live a life of that old way of life. ஆனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை வேணும். For what? இது நான் கேட்குற கேள்வி. அப்போ நான் வளர்ந்த சபை அதை தான் எனக்குள்ள கொடுத்ததா? என்னை போதித்த போதகர் அதை வைத்து தான் பிரசங்கம் பண்ணினாரா? இல்லை, என்னை மாற்றும்படி அது வந்த வார்த்தைகள். That's why I took a different decision in my whole clan. ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கல, பண்ண எதுக்கு பண்ணணும் தெரிஞ்சே பண்ணேன். எத்தனை பேருக்கு அதெல்லாம் வித்தியாசம் புரியுது? உங்கள் பிள்ளைங்க கல்யாணம் பண்ண ஏதோ கிறிஸ்தவ முறை இப்படி சூப்பராக நடக்கணும்லாம் அந்த ட்ரெடிஷனுக்குள்ளே பண்ணாதீங்க. கல்யாணம் பண்ண ஒரு நல்ல தேவ மனுஷனை கட்டி அவன் என்னவா வாழணுன்ற தரிசனத்தை இப்போ விதைங்க. ஆமே, அவன் பையனாக இருந்தால் அவங்க எப்படி ஊழியம் பண்ணுகிற மகனாக வளரணும்னு இப்போவே விதைச்சி வளங்க. அவங்க எவ்வளோ பெரிய சம்பாதியக்காரங்களா, எவ்வளோ வசதி உள்ள ஆட்களா ஆண்டவர். நான் ஒன்று சொல்லட்டும், there's a tremendous dimension in the truth regarding the blessings. எங்கள் பிள்ளைங்க சூப்பராக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா I want you to define about the very meaning of blessings. Bible is different. கர்த்தர் பிளஸிங்ஸ்க்கு ஆசீர்வாதத்துக்கு விரோதமானவரா? இல்லைங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க சாட்சி சொல்கிறதுக்காகவே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம். உங்களை சாட்சியை வைக்க ஆசீர்வதிக்கிறார். That's a different truth. சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு ஆஸ்வதிக்கல சபையில். எல்லாரும் பார்க்கும்போது நான் சபையில் முன்ன இருந்த லெவல்ல இருந்து இங்கே போயிட்டேன், இந்த லெவல்ல இருந்து அங்கே இருக்கிறேன், இங்கே வீடு இல்லாமல் வந்த வீடு கட்டிட்டேன், அதுக்காக கர்த்தர் ஆஸ்வதிக்கல, உங்களை சாட்சியை மாற்றும்படி ஆஸ்வதிக்கிறா. அப்படின்னா இதுக்கு மத்தியில் நான் மாறிக்கொண்டு இருக்கணும் கர்த்தருக்காக. நீங்கள் இங்கிருந்து போகும்போது உங்கள் செக்குலர் ஃபீல்டில் உங்களுடைய படிக்கிற இடத்துல உங்களை பார்க்குற ஆப்போசிட் செக்ஸ் பீப்புள் ஷுட் நோ யுவர் வேல்யூஸ் அண்ட் டிரைவ் இன் லைஃப். உங்களோட பழகிற பாய்ஸ், கேர்ள்ஸ், men and women should come to know who you are. I go in a different dimension altogether. அதுதான் சத்தியம். ஏன் சொசைட்டி உன்னை பார்க்கும்போது நீ ஆர்டினரி பொம்பளையே தெரியல எனக்குன்னு ஒரு ஆம்பளைக்கு தெரிய வரணும். I've seen many women but you're different. உங்க பொண்ணுக்கு ஏதோ கிறிஸ்தவ மாப்பிள்ளைக்கு ஆண்டவர் வழி செய்வாராகன்னு பிரசவம் பண்ணல. நான் நீங்க கிறிஸ்தவ பிள்ளையா வாழறதுலையே ஒரு வழி இருக்கு சொசைட்டியில். அதுக்கு ஹெவனுக்கு இருக்கிற வைராக்கியம். உங்களை பார்க்குறவங்க வித்தியாசமான ஆவியை உடையவர்கள்னு பார்க்கணும்.
பார்வோனுக்கு ஜோசப்புக்கெல்லாம் ஒரு அலையன்ஸ் பார்க்குற மனுஷனா இருப்பான்னு நியதி இல்லை, நியதி உண்டானது. ஏன் தெரியுமா? அவர் பார்த்த விதம் அப்படி. ஜோசப்பை எங்க ஊர்ல உலகத்துல இல்லாத ஒரு ஆவி உனக்குள்ள இருக்குப்பா அப்படின்னு பார்த்தாரு. ஆட்டோமேட்டிக்காக ஜோசப்புக்கு செட்டில் ஆயிடுச்சு லைஃப். ஆனால் பார்வோன் கிட்ட போனால் வாழ்க்கை வரும்னு அவர் நினைக்கல. அவருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தரோடு இருக்கிறது போதுன்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற பிளெஸிங், நான் நினைக்கிற பிளெஸிங்லாம் பைபிள் வித்தியாசமாக இருக்குங்க. ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இன்றைக்கி எவ்வளோ கிறிஸ்தவ முறை இப்படி கல்யாணம் நடத்தி வச்சு கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. நான் யோசிக்கிறேன், எத்தனை கல்யாணம் ஆன ஃபேமிலிஸ் ப்ரொடக்டிவாக இருக்காங்க கிங்டத்துலன்னு பார்த்தா ஐ சி ஜஸ்ட் 1%. 99% ஆஃப் த கிறிஸ்டியன் வெட்டிங்ஸ் ஆர் டூயிங் நத்திங். கிறிஸ்டியன் மேரிட் லைஃப்ஸ் ஆர் டூயிங் நத்திங். இப்போ பயாலஜிக்கல் க்ரோத்துக்காக நம்ம சபையை வைத்திருக்கிறோம். இப்போ கொஷனபிள். அதனால கர்த்தர் பேசும்போது நான் என்னையே அசைத்து கொள்ளணும், நீங்கள் உங்களையே அசைத்து கொள்ளணும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு எனக்கு இப்போ முக்கியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறபடி வாழணும்னா சில விஷயங்கள்லாம் கேள்விக்குறியாக தான் இருக்குது சொசைட்டியில். ஆண்டவர் ஆசீர்வதித்த குடும்பம்னா ஏன் இது நடக்குதுன்னு கேட்பாங்க. கர்த்தர் கூட இருந்தால் ஏன் இது வரணும்னு கேட்பாங்க. அது முக்கியம் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்பி பரலோகத்தையே ஒப்பு கொடுத்த வாழ்க்கை என்பது கர்த்தரால் வருகிற பரிமாணம். இந்த டெப்த்தில் அவர் சிலரை பிக்கப் பண்ணுறாரு கையில். அவர் நம்பி எடுக்கிற பாத்திரங்கள் வித்தியாசமானது. ஆர்டினரி விமனாக இருப்பாங்க, ஆனால் கர்த்தருக்குள்ள அலங்காரமான கிரீடமாக இருப்பாங்க. ஆண்டவருக்குள்ள பயங்கரமான சவால்கள் உள்ள வாழ்க்கையை நடத்துவாங்க. அவங்களுடைய முடிவுகள் குடும்பங்களை அசைத்து கொண்டு இருக்கும். நன்றாய் கவனிங்க. ஸோ நீங்கள் ஏதோ நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு கிறிஸ்டின் வாழ்க்கை இல்லை. என்ன சொல்லப்போனால் லைஃப் செட்டில்மெண்ட்ஸ்லாம் செதறோம். உங்களை ஒரு ஆளை எடுத்து உலகத்தோட காரியங்களை அசைப்பதற்கு அவர் எடுக்கிற ஒரு நபரால் உலக அஸ்திபாரங்களை சுதறடிக்கிறார். இன்னைக்கு அப்படி ஒரு பெண்ணா வாழணும், ஆணா வாழணும் முடிவு செஞ்சா கர்த்தர் உங்களை நம்புவார். அதுக்கு ஒரு ஜபங்கள் வித்தியாசப்படும். நான் உண்மையில் ஐ எம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் டு ப்ரே ஃபார் சிவிலியன் அஃபேர்ஸ். என் லைஃப்பும் உங்கள் லைஃப்பும் எப்போ பாரு எனக்கு ஏதாவது பிரச்சனை மாற்றணுன்னே ஜபம். 20 வருஷம் ஓட முடியுமாங்க அப்படியே? மேபி ஃபார் 2 years, மேபி ஃபார் 5 years நான் அப்படி ஆரம்பிச்சிருக்கலாம் குழந்தை மாதிரி. ஆனால் சத்தியம் வர வர என் வாழ்க்கை எப்போ பாரு என்னை வச்சேவா ஜபம் ஓட முடியும். ஆண்டவரை என்னை கொண்டுன்னு மாறணுங்க, என்னையும் பயன்படுத்தும் அப்படி மாறணும். ஆண்டவரே இவ்வளோ பெற்றுக்கொண்ட என்னால் ஒன்றுமே நான் கொடுக்க முடியாமல் இருக்கேனேப்பான்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணும். என்னை அசைச்சிடுங்கப்பா, என்னை மாற்றிடுங்க, இல்லைன்னா கொன்னுடுங்க. டுவா டைன்னு சொல்லுவாங்க உலகத்தில். எஸ்ஆர் ராஜாத்தி அப்படி தான் சொன்ன ஒரு கட்டத்தில். இதெல்லாம் உங்களுக்கு புரியும். என்ன மாமாவாக இருப்பார் அவர். அப்படிப்பட்ட அங்கிள்ஸ்க்காக நன்றி. எத்தனை பேர் குடும்பத்தில் அப்படிலாம் பேசுகிற கட்ஸ் இருக்குது? புரியுதா உங்களுக்கு? நீ இந்த ராஜ மேன்மை கிடைச்சதுன்னு நினச்ச நீ தப்பெல்லாம் நினைக்காதுன்னு எத்தனை பேர் வீட்டில் பேசுகிறாங்க. அப்படிலாம் அவங்கவுங்க பிள்ளை அவங்கவுங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அவர் அப்படி சொன்னார், நீ இல்லைன்னா வேற ஆளை எழுப்புவார் ஆண்டவர்ன்ட்டார். குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. நான் உன்னை பெத்து வளர்த்த அப்பா இல்லை, ஆனால் கர்த்தருக்குள் பெற்ற தகப்பன். இன்னைக்கு நீ எடும்பலனா உன்னை தாண்டி இன்னொரு ஆளால் சகாயம் வரும். ஆனால் உன் பிளேஸை நீ மிஸ் பண்ண வேஸ்த அப்படின்னு சொன்ன உடனேயே நான் செத்தாலும் சாகிறேன்னு முடிவெடுத்துட்டா. சில பேர் குடும்பத்தில் அப்படி இருக்கிறாங்க. தன் குடும்பத்தை விட தேசத்தை நினைச்சவங்க அவங்களாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு பிள்ளையால் தேசம் மாறிச்சுங்க. 127 மாகாணங்களில் ரிவைவல் வந்துச்சு ஒரு லேடியால். அதுக்கு பின்னாடி ஒரு அங்கிள் இருந்தார். இன்னைக்கு நம்மளை அப்படிலாம் ஆண்டவர் உருவாக்க ஒரு ஆளை ப்ரொவோக் பண்ண வைப்பார். குடும்பத்தில் ஒரு ஆள் எடுக்கிற முடிவுங்க, ஒரு லேடி, ஒரு ஒரு கணவர், ஒரு பிள்ளை எடுக்கிற முடிவு தலையெழுத்தையே மாற்றுகிற முடிவுகளாய் மாறு. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள் தேவனுக்கு தேவை. ஏமே அதனால தான் இன்னைக்கு அவர் பேசும்போது கவனின்னு சொன்னால் நேச்சுரல் சென்ஸ் எல்லாம் தாண்டி ஸ்பிரிச்சுவல் சென்ஸால் கவனி. ஏன்னா அவருக்கு அப்படிப்பட்ட மக்கள் தேவை. எல்லாரும் இயற்கை உலகத்தில் இயற்கையான சென்சஸில் டிரைவில் இருக்கும்போது நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவர் ஏங்கி சொல்கிற வார்த்தை, நீ கவனிக்கணும். அவசரப்படாத விஷயங்களை நீ அவசரப்பட்டு சாப்பிட்ற பிரியம் இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணி நிதானின்றார். அந்த ஸ்டேஜில் தான் ஒன்று வெளிப்படுது. அவர் கரெக்டாக சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ வல்லமையாக. நான் இதை சொல்லி முடிக்கட்டும். அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. ஏமே அதுக்கு பின்னணியில் இருக்கிற விஷயம் தவறானது. அவன் சம்பாதித்த விதம் தவறானது. அவன் கொடுக்கிறதின் நோக்கங்கள் தவறானது.
போஜனம் பார்க்க நல்லா இருக்கு இயற்கை கண்களில், ஆவிக்குரிய கண்களில் தான் தெரியுது. அதை சாப்பிடக்கூடாது. சில பேர் நீங்கள் சாப்பிட்டதுனாலே ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் சொல்ல முடியும் சில ஸ்டோரிஸ். அப்படி நான் தொடாமல் இருந்திருந்தா அந்த ட்ராப்பில் எஸ்கேப் ஆகிருப்பேன். தொட்டதுனால ட்ராப்பில் மாட்டியிருந்த நாட்கள். கள்ள போஜனங்கள், இட் கம்ஸ் அஸ் அ ட்ராப். சில நேரம் அது கொடுத்துட்டு பிடிச்சிடுவாங்க. சாப்பிட்டதுனால மாட்டிக்கணும். சில பேர் பிள்ளை சுனியத்தை அதனாலே வச்சுட்டாங்க. ஏன்னா இஷ்டம் சில விஷயத்தில், அதை கொண்டே ட்ராப். இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் நான் சொல்லும்போது கள்ள போஜனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயோ, அவன் எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள். வன் கண்ணுடைய ஆகாரத்தை புசியாதே, verse 6. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. ஓ மை காட், எவ்வளோ நேரம் நம்ம ஏமாந்துட்டோம். சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிறதுனால உண்மையிலே சாப்பிட சொன்னாங்கன்னு நினச்சிட்டோம். காது கேட்டுதோ? அது உண்மை இல்லை. சில நேரம் நான் சொன்னேன், சில நேரம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்கிறதுனால உண்மையாக சாப்பிட சொல்கிறாங்கன்னு நினச்சி சாப்பிட்றாதீங்க. இந்த சாப்பிட்டதுன்னு காரணம் என்ன தெரியுமா? ஈச்சை. ஏன்னா அது கண்ட்ரோலே இல்லை. சாப்பிட சொன்னாலே சில பேர் சாப்பிட்ருவாங்க. எத்தனை இருக்குது அது புரியுது? நான் கேட்டேன், யாக்கோபு சாப்பிடுன்னு சொன்னேன், இவன் சாப்பிட்டுக்கலாமா? பசிக்குது, அதுக்காக சாப்பிடுன்னு அர்த்தமே இல்லை. காரணம் என்ன டீல் தெரியுமா? லாஸ்ட் வீக் டீலை கேட்டிங்களே. அனுபவிக்கலாம், அதிகாரம் இருக்கு, ஆனால் தகுதியா? சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தா கொடுப்பேன்றான் அவன். ஆட போட அப்படின்னு போயிருக்கலாம்ல. சொத்தா போயிட போகிறோம். இவன் எவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருந்த அண்ணனே அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை கண்டிப்பாக தருவான். எனக்கு தெரிஞ்ச இந்த டீல் எவ்வளோ சீப்னா, கூட கொடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினானே, எவ்வளோ பெரிய டீலுங்க இது. எவ்வளோ ஏமாந்துருப்பான். நீங்கள் நினைக்கிறீங்களா மசில் மென்லாம் ரொம்ப பவர்ஃபுல்னு? ஐயோ பாவம், இது கூடாரத்தில் உட்காந்துக்கிட்டே ஏமாத்திருச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்க, மசில் காட்டுறவங்களாம் ஒட்டமேன் ஒட்டமேன் வாட்டர்மேன் இல்லை, வாட்டர்மேன் கெப்பாசிட்டி இல்லாத மேன். So it is with a woman. அழகு இருக்கிறனால எல்லாம் சூப்பர் உமன் பைபிள் சொல்லலை. புத்தி இல்லாத அழகுள்ள ஸ்திரீ. பொண்ணை போட்டாலும் பண்ணிக்கா போடுவாங்க. ஐயோ, ஆண்டவர் பார்வையில் அநேகர் பண்டிகைகளாக இருக்கும்போது பொன் மூக்குத்தியை போட்டுட்டு பிரயோஜனம் இல்லையான்றார் பைபிளில். சில விஷயங்கள் இப்போ மூக்குத்தி போடுறது தப்பு, நம்ம பிரசங்கம் பண்ண வீட்டில் போய் சொல்லிடாது. இப்போ டைம் ஆயிடுச்சு. கர்த்தர் யோசிக்க வைக்கிறார் விஷயம். கர்த்தர் காப்பாரா. ஸோ இயற்கையான லுக்ஸ் எல்லாம் தாண்டி அவர் பார்க்குற விதத்தை நாம் பார்க்கவும் நீங்கள் பார்க்கவும் ஆரம்பித்தீர்கள் என்றால் அதில் கள்ளமான எண்ணங்கள் கலந்திருக்கிறது என்று தெரியும். அதனால் எல்லா இடத்துலையும் நம்ம டிரைவை தான் செக் பண்ண சொல்கிறார். நம்ம அதை செக் பண்ணும்போதே ஆண்டோடைய ரெவலேஷன் ஜாயிண்ட் ஆகிடும். உடனே சொல்லுவார் அது கள்ள போஜனம். சில நேரம் it took God's hands to reveal those things. So God, அவங்க சொல்கிறது வேறு, அவங்க உள்ள வேறு. நிறைய பேர் பழகிற பழக்கத்தில் இருக்கிற தோற்றத்தை நம்பி கெட்டவர்கள் ஏராளம். ஆனால் எண்ணங்களையே அறிகிற தேவன் அதை வெளிப்படுத்தின பொழுது ஜெயித்தவர்களும் ஏராளம். இன்றைக்கி நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் தான் பிரித்தறிய வேண்டும். நான் உண்மையே சொல்லுகிறேன், பகுத்தறிவை கேட்டு வாங்கி கொள்ளுங்க ஆவியில். ஏன்னா அது சத்தியத்தில் நடக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தருவது. இட்ஸ் அபவுட் தி கிஃப்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். வாலிப வயதில் இருக்கிற தம்பி தங்கச்சிங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம், அதுதான் ஞானமே, அதுதான் ஜபத்தில். சாலமோன் எதையோ கேட்டிருக்கலாம், ஒரு ஆண்டவரே தோன்றி உனக்கு வேண்டியபடிலாம் தருவேன், என்ன வேண்டும் கேள்னு கேட்டால் நம்மளாம் செத்தே போயிடும். அவன் கரெக்டாக கேட்டான், அவருடைய உள்ளத்தையே அது தொட்டது. அவன் சொல்கிறான், போக்குவரத்தமாக இருக்க ஞானத்தை கொடுங்கப்பா, விவேகத்தை கொடுங்கப்பான்னா. ஹி வாண்டட் டு ஹேவ் த டிசர்ன்மெண்ட். இன்றைக்கி நம்ம சந்ததியில் அப்படிப்பட்ட மக்கள் வாலிபர்கள் இருப்பாங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் டிசிஷன்ஸ் வல்லமையாக இருக்கும், அவங்களுடைய உறவுகள் வல்லமையாக இருக்கும், அவங்களுடைய பவுண்ட்ரிஸ் பத்திரமா இருக்கும். எத்தனை பேர் அந்த வாஞ்சியோடு எழுந்து நிற்க ஆசைப்படுறீங்க ஆண்டவர் சமூகத்தில்? ஏன்னா நான் 5 நிமிடம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், 2 நிமிடத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் இருதயத்தை ஒருமைப்படுத்தி கேட்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களில் வெளிச்சத்தை கொடுத்துருங்கப்பா.
ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று உங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் இரக்கம் செய்வாராக. ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் வார்த்தையின் அடிப்படையில் ஐயா நாங்கள் பழகுகிற உறவுகள் சமாதானத்துக்கு உரிய உறவுகள் தானா ஐயா? நீர் உம்மை வெளிப்படுத்துகிறது போல நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களை வெளிப்படுத்தி பழகுகிறோமா? மற்றவர்கள் அவர்களை வெளிப்படுத்தி பழகுகிறார்களா என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உள்ளத்தில் ஒன்றை வைத்து உதட்டிலே ஒன்றை சொல்லுகிறவர்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு மனதிலே வெளிச்சத்தை கொடுங்கப்பா. எங்களுக்கு முன்பாக ஒரு போஜனம் வைக்கப்பட்ட அதை கவனித்து பார்க்க ஆவியிலே மனக்கண்களை பிரகாசமாக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் இங்கு நிற்கிற அநேகருடைய உள்ளங்களில் ஆவியானவர் கிரியை செய்கிறதுக்காய் நன்றி. நீங்க ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது ஒரு நாளும் தவறாய் போனதே இல்லை. உலகம் 1000 சொல்லலாம், உறவுகள் 1000 சொல்லலாம், இனம் ஜாதிகள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் என் தகப்பன் ஒன்றை வெளிப்படுத்தும் பொழுது அது தவறாய் போனதே இல்லை. நண்பர்கள் 1000 சொல்லலாம் ஆண்டவரே, உறவுகள் பல காரியங்களை சொல்லி இருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவது தவறாய் போனதே இல்லை. இந்த ராத்திரி வேளையில நான் ஆவியிலே ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் பிரகாசமாக்கப்பட ஜெபிக்கிறேன். ஐயா, அவர்கள் முன்பாக வைக்கிற காரியங்களை அவர்கள் கவனித்து பார்க்கட்டும். அது போஜனமோ, அது தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு ஆஃபரோ, ஒரு ப்ரமோஷனோ, ஒரு அலையன்ஸோ, ஆண்டவரே அது எதுவா இருந்தாலும் சரி, அது ஒரு சொத்துக்குரிய பத்திரமோ, உம்முடைய தேவ பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்களுக்குள்ள ஒரு கவனம் வரட்டும் ஐயா. அவசரப்படாமல் எடுக்கக்கூடிய முடிவுகளை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு நிதானம் உண்டாக கடவுதே. வேகத்தை கொடுக்கிற, தீவிரத்தை கொடுக்கிற, அவசரத்தை கொடுக்கிற எதுவானாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் நிதானிக்கட்டும் ஐயா. நிதானித்து அறியட்டும். ஆவியில நிதானித்து அறியட்டும் ஐயா. எந்தெந்த காரியங்கள் தோற்றம் ஒன்று உள்ளம் ஒன்று என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் பிரிவினையை கொண்டு வருவீராக. பிரித்தெடுக்கக்கூடிய கிருபையை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே சபையை இப்பொழுது நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய உள்ளங்கள் திறக்கட்டும் ஐயா. பரலோகம் அவளுக்கு மேலாக திறக்கட்டும். ஆவியில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஐயா. அநேக முறையில் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் திருமணம் செய்த எத்தனையோ திருமண வாழ்க்கையில் அப்பா, எங்களுக்கென்று, எங்கள் குடும்பத்துக்கென்று, தலைமுறைக்கென்றே வாழுகிற ஒரு மனப்பக்குவம் வந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா சௌகரியமான அந்த சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. அசௌகரியங்கள் உண்டாகட்டும், ரெஸ்ட்லெஸ்னஸ் உண்டாகட்டும், மன அமைதி எல்லாம் தடுத்து போடுங்க. ஆண்டவருடைய அமைதி அவங்களை ஆக்கிரமிக்கும் வரைக்கும், சமாதானம் அவங்களை ஆட்கொள்ளும் வரைக்கும் எங்களுடைய இரவுகள் பாதிக்கப்படட்டும், எங்களுடைய நித்திரை பாதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதெல்லாம் பரலோகத்தால வரவில்லையோ இப்போதே வேரோடு பிடுங்கப்பட்டு போக நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த அந்தரங்கத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்தரின் வல்லமை இறங்கட்டும். அக்கினியின் வல்லமை இறங்கட்டும். பட்சிக்க வேண்டிய காரியங்களை பட்சிக்கப்பட பிள்ளைகள் இடம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் வராத எல்லாம் பட்சிக்கப்படட்டும் ஐயா. வார்த்தை வேர் விடுவதாக, வார்த்தை முளைப்பதாக, வார்த்தை அறுவடையை மாறுவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கங்கள் பிரகாசமாகட்டும் ஐயா. உறவுகள் செய்யாத ஒரு முடிவை எடுக்கட்டும். குடும்பத்தில் யாரும் செய்யாத முடிவை எடுக்கட்டும். தகப்பன் தாய் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் ஆவியில பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே ஒரு யோசேப்பை போல பிள்ளைகளை எடுப்புங்கப்பா. எஸ்தர் ராஜாத்திகளை போல பிள்ளைகளை எடுப்புங்க. தாவீதை போல ஜனங்கள் எழும்பட்டும். கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிற பிள்ளைகள் எழும்பட்டும். கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிற பிள்ளைகள் சந்ததியில எழும்பட்டும் ஐயா. ரமானா ஷேக்கரபோ ரபாதியாந்தரபோ ஷந்தே. வெட்கம் இல்லாமல் தேவனுக்காக பேசுகிற பிள்ளைகள் எழும்பட்டும் ஐயா. வெட்கம் இல்லாமல் தேவனுக்காக பேசுகிற பிள்ளைகள், சுவிசேஷத்தை வெட்கம் இல்லாமல் பேசுகிற பிள்ளைகள் எழும்பட்டும். கர்த்தருக்காக வைராக்கியமுள்ள சந்ததி எழும்பட்டும் ஐயா. ரமாகோலா ரபாதியான் துரமா ஷந்தரபோ ரபாதியான் துரபோ ரேபர ஹந்தரபோ ரபாக சந்தே. எல்லா சௌகரியமான கிரியைகளை சுபிக்கிற இயேசுவின் நாமத்தில் அப்பா, எல்லா மீடியேட்டரையும் அழித்து போடுங்க எங்க வாழ்க்கையில. பரிசுத்த ஆவியானவரே, உமக்காக தீபமாய் எரிகிற பிள்ளைகள் எழும்பட்டையா. வெறும் விளக்குகள் அல்ல, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்குகள், விளக்கு தண்டின் மேல் எரிகிறதாய் வைக்கப்பட்ட விளக்குகள். அதுதான்ப்பா இந்த நாட்களில் நாங்கள் இருக்க வேண்டிய இடம், அதுதான்ப்பா நாங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானம். உம்முடைய நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன், உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த இரவில் யூடியூப்ல இன்டர்நெட்ல பார்க்குற ஜனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெற்றுக்கொள்வார்களாக. ஐயா, விளக்குகள் அல்ல, நாங்கள் விளக்குகள் எரிகிறதா இருந்தால் தானே அர்த்தம். அப்பா, ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லப்பா. நான் உண்டு, என் வீடு உண்டு, குடும்பம் உண்டு, பிள்ளைகள் உண்டு, எங்களுக்காகவே வாழ்ந்ததை தாண்டி கர்த்தருக்காக ஓடுகிற ஒரு நிலைமை வரணும். ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை சுமக்கிற பிள்ளைகள் எழும்பணும். கர்த்தருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பணும். ராஜ்யத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பணும். கர்த்தாவே, அந்த தரிசனத்தை உள்ள ஜனங்களை, பெண்களை எழுப்புங்க. ஆண்டவரே, ஜனங்களை எழுப்புங்கப்பா.
கணவன்மார்களை எடுப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியை பெற்ற சந்ததி எடுப்பட்டும்பா. உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கும்போது என்னை விட்டு கொடுக்குறேன். உடைய பிள்ளைகள் தங்களை விட்டு கொடுக்கும்போது அப்படியே மாற்றிடுங்க, அப்படியே மாற்றுங்க, அப்படியே மாற்றுங்க. இன்னும் 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 ஓ காட், அமர்ந்திருக்காத பிள்ளைகளா மாறணுமே. எங்களை அப்படி மாற்றிடுங்கப்பா. எங்கள் உள்ளங்களை மாற்றிடுங்கப்பா. எங்கள் எண்ணங்கள் உமக்காக ஓடும்படியாக மாற்றுங்க தெய்வமே. நாங்கள் எங்களுக்காகவே வாழ்ந்து எங்களுக்காகவே ஜெபித்த காலங்கள் உண்டுப்பா. நான் செய்திருக்கிறேன். நாங்கள் செய்திருக்கிறோம். எத்தனையோ முறை நாங்கள் எங்களுக்காகவே வாழ்ந்துட்டோம்ப்பா. எங்களை மன்னித்து விடுங்க. கிருபையை எங்களை மாற்றுகிற வார்த்தைகளால் எங்களுடைய கவனங்கள் எல்லாம் மாறட்டும், தோற்றங்கள் மாறட்டும், நினைவுகள் மாறட்டும். ஐயா, நாங்கள் ஜெபிக்கிற விதமெல்லாம் மாறட்டும் டாடி. எத்தனையோ கம்ஃபர்ட் ஜோனில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. எங்களுக்காகவே ஓடிக்கொண்டு இருக்குது வாழ்க்கை. எங்களுக்காகவே ஓடிக்கொண்டு இருக்கிறது ஐயா. ஒரு சந்தோஷமாக இருந்தால் போதுன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சந்தோஷத்துக்காக வாழணுன்ற ஒரு நிலைமை எங்களுக்கு வரணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஊழியங்கள், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஊழியக்காரர்கள், ஆண்டவர் எதிர்பார்க்கிற நிலைமையில் ஹல்லேலூயா சபையில் அப்படிப்பட்ட ஜப வாழ்க்கை உள்ள பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. என்ன எழுப்புங்க, பிள்ளைகளை எழுப்புங்க. எங்களுடைய ஜப முகாந்திரங்கள் எல்லாம் மாறட்டையா டாடி. நீதி ராஜ்யத்தையும் முதலாவது தேடணுமே, அப்பொழுது தானே எல்லாம் கூட கொடுக்கப்படும். நாங்கள் மற்றதை தேட சொல்லலை எங்களை நீங்கள் ஐயா. ராஜ்யத்தை நீதி முதலாவது தேட சொன்னீங்க. அப்படின்னா இந்த காரியத்துக்கு எங்கள் உள்ளம் பாரப்படும் என்றா எங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்கணுன்றது எங்கள் ஜபமாக இருக்கும்னா ஐயா, எங்களுக்கு மற்ற காரியத்தை நீங்கள் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லிட்டீங்கப்பா. மற்ற காரியத்தை எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்கப்பா. நாங்கள் சுத்திகரிக்கப்படுறதா எங்கள் நோக்கம்னா எங்கள் வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றையும் சேர்ப்பீங்கப்பா. நீங்கள் சேர்ப்பீங்க, நாங்கள் சேர்க்க ஓட வேண்டியது இல்லை. எங்களை சுத்திகரிக்க நாங்கள் இடம் கொடுத்தா போதும். எங்களை சுத்திகரிக்க இடம் கொடுத்தா போதும். மற்ற காரியங்களை சேர்ப்பேன்னு சொல்லிட்டீங்கப்பா. இந்த ராத்திரி அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறவளே. எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்க, நல்ல கணவன் பிள்ளைகள், ஆண்டவரே கணவனும் மனைவியுமா பிள்ளைகளுமா வளராங்க. அவங்கள கர்த்தருக்காக நீங்கள் அசைக்க முடியாது. நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது சபையில் ஒரு கூட்டத்தை நீங்கள் அப்படி எழுப்பி கொண்டு இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. தங்களை தாண்டி மற்றவர்களுக்காக ஓட ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளா ஐயா, சபையில் இப்படி ஊழியம் செய்கிற மக்களை எழுப்புங்கப்பா. ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில் சூழ்நிலைகள் மாறட்டும், எண்ணங்கள் மாறட்டும். ஆண்டவருக்காக நினைக்கிற அந்த அந்தரங்கத்தில் எங்களை பார்க்கும்பொழுது ஐயா, எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்துக்கு பிரச்சனை இல்லையேப்பா. நாங்கள் உங்களோட சமாதானமாக இருந்தோம், மற்றவங்களோட சமாதானத்தை கற்றுக்கொள்வோமே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா, எங்களை கண்களில் அப்படி ஒரு வெளிச்சத்தையும் ஆவியில் அப்படி ஒரு பகுத்தறிவை நீ கொடுத்து அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் முத்திரை செய்து ஆசீர்வதிக்கிறேன். சகல கனமும் மகிமையும் துதியும் உமக்கே உண்டாகிவிடட்டும். தொடர்ந்து எங்களோடு இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.